தன்னுடைய உரையை வழங்கினார்கள். திருமந்திரத்திலே பல்துறை ஆளுமை என்னும் தலைப்பிலே மரியாதைக்குரிய சேலம் சண்முகமையா அவர்கள் சிறப்புடன் தன்னுடைய உரையை வழங்கினார்கள். மதுரை முருகன் அவர்கள் தன்னை அறிதல் என்னும் தலைப்பின் கீழும், சங்கரநாராயணன் அவர்கள் அட்டாங்க யோகம் எனும் தலைப்பின் கீழும், திருக்குமரன் அவர்கள் திருமந்திரத்திலே வாழ்வியல் நெறி என்ற தலைப்பிலும் சிறப்பான உரைகளை ஆற்றினார்கள். நேற்றைய தினம் அன்பிற்குரிய ஞான சம்பந்தன் அவர்கள் திருமந்திரத்திலே ஆன்மீகம் எனும் தலைப்பிலே உங்களுக்கு நன்றான ஒரு உரையை வழங்கினார்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வணக்கங்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமந்திர பாடல் படிப்பினை சீரும் சிறப்பும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைப்பாளர்களாக உள்ள மரியாதைக்குரிய நாகர்கோவில் அனுசியா அம்மா அவர்களுக்கும், மதுரையில் இருக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கும், திருவொற்றியூர் சென்னை திருவொற்றியூருடைய கணேசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுபவர்களுக்கு நன்றி. ஏன் என்று கேட்டால், திருமந்திரம் இன்று உலகளாவ செல்லும் நிலை ஆரம்பித்து உள்ளது என்று நாம் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக லண்டன் மாநகரில் இருந்து அவர்களும் திருமந்திரத்தினுடைய ஒரு நாள் தன்னுடைய இருக்கையிலிருந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு, அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் அதாவது லண்டன் மாநகரில் உள்ள அனைவரும் அதில் பலரும் திருமந்திரனுடைய சிறப்பு இயல்புகளை எடுத்து சொல்லும் போது திருமந்திரத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு சிறப்பாக கிடைத்ததற்கு நாம் ஒரு பேர் பெற்றுள்ளோம் என்று நாம் நினைத்து சந்தோஷப்படலாம். அடுத்தபடியாக இன்றைய நிகழ்விலே திருமந்திரத்தில் புலமை பெற்றவர்களும் ஆன்மீக அறிவு கொண்டவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆனால் இன்றைய வகுப்பு மாணவர்களுக்கு என்ற முறையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளதா, அவர்களுடைய நிலையில் எடுக்க விழைகிறோம். பொதுவாக இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டே நம்ம கமிங் டு அவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22, 23 ஆகஸ்ட்ல இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்காக தீர்மானம் செய்துள்ளார்கள். அதனால அதற்கு நாம அதற்கு முன்னாடி முதல்ல இந்த திருமந்திரம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, திருமந்திரம் உடனடியாக எங்களால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு. கண்டிப்பா யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. திருமந்திரம் ஒரு எளிமையா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்றேன். இந்த கடந்த 2 மாதமா நிறைய பேர் திருமந்திரத்தை உங்களுக்கு ஆன்லைன் மூலம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால, திருமந்திரன்றது ஒரு பயத்துக்குரியானது இல்லை, எளிமையானது, இனிமையானது. அதை நம்மளால நிச்சயமா செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையில நீங்க உங்களுடைய தேர்வை நீங்க நல்லா எழுதலாம். ஏன்னா டவுட் வேணும்னாலும் நீங்க தயவு செய்து கேளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா எக்ஸாமினேஷன் நம்ம படிக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள நுழைஞ்சோமா அப்படின்றது தெரியல. அதனால நாம இப்போ அசைன்மெண்ட் நம்ம எழுதணுமா, நம்ம வாங்கி வச்சிருக்க புக்கு, கையில இருக்கிற புக்கு, எல்லா புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம உள்ள என்டர் ஆகும்போது தான் நாம ஜஸ்ட் we are accustomed with our subject. அதனால நான் ஒவ்வொரு சப்ஜெக்டா மொத்தமே 4 சப்ஜெக்டும் நான் இன்னைக்கு எடுத்து சொல்றேன். அதே நேரத்தில் நேரம் இருப்பின் இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் விளக்கங்களும் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன். அதனால முடிஞ்ச வரையிலும் நேரத்தை கருதி நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ இந்த வகுப்புல சேர்ந்திருக்கும் மாணவர்களாக நீங்கள் தயவு செய்து முடிந்தவரை பென் இருந்ததுன்னா நோட் பண்ணிருங்க. இது அப்படி நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாரா, அதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்ல தயாரா இருக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ்ல
வரக்கூடியது மாதிரி உரிய வழியில நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் இது இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து ஒன்லி அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்டை பற்றி தான் நான் சொல்றேன். அசைன்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது உங்களுக்கு என்ன வரும், திருமந்திரமும் வாழ்வியலும். திருமந்திரமும் என்னங்க கேக்குதா? ஹலோ, எனி டிஸ்டர்பன்ஸ்? நல்லதுமா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதாவது திருமந்திரமும் வாழ்வியலும் முதல் தாள். இந்த முதல் தாள்ல ஃபர்ஸ்ட் மொத்தம் மதிப்பெண்கள் வந்து 75 மதிப்பெண்கள். ஏன் 75 மதிப்பெண்கள்னா 25 மதிப்பெண்கள் சாதாரணமா 5 மதிப்பெண் அட்டண்டன்ஸுக்காகவும் 20 மதிப்பெண் அசைன்மெண்ட்டுக்காகவும் ஒதுக்கப்பட்டு இதை வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், தட் இஸ் கோயிங் டு ரைட் த எக்ஸாமினேஷன் ஃபார் 75 மார்க்ஸ். எப்படி? அதாவது மொத்தம் முதல்ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் வந்து 5 25 மார்க்கு. அந்த 25க்கு மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்து 8ல் 5 எழுத சொல்லுவாங்க. எழுத சொல்லும்போது 5 5 25 மார்க். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து 3 கொஸ்டின் இன்ட்டு 10 மார்க், 3 10 30. அதில் 5 கொஸ்டின் கொடுப்பாங்க உங்களுக்கு. 5ல் 3 எழுதணும். ஸோ 25 ஒரு 30 55. அது போக பிக் கொஸ்டின். பிக் கொஸ்டின் வந்து 20 மார்க்ஸ். 2 கொஸ்டின் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று எழுதுனா நம்ம போதும். ஸோ 25 30 20 டோட்டலா 75. அதில் வந்து ஒரு அட்டண்டன்ஸுக்கு 5, ஒரு 20 மார்க் வந்து அசைன்மெண்ட். அதனால யாரும் வந்து எக்ஸாமினேஷன் ஃபியரே இருக்க வேண்டாம். கிளியர்லி யூ கேன் ரைட் த எக்ஸாமினேஷன். இப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கொடுக்குற ஒரு அவுட்லைன்ல யூ ஆர் மச் கான்ஃபிடென்ட் ஆஃப் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். நல்ல முறையில் உங்களால் சிறப்பாக எழுத முடியும். அதனால யாரும் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட், இப்போ அசைன்மெண்ட்டை பற்றி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சப்ஜெக்ட் கூட கொண்டு போகலாம். அசைன்மெண்ட் என்னும்போது திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறி, அது ஒரு பிக் கொஸ்டின். ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின்ல அது இருக்கும். 20 இருக்கும்போது அதை நம்ம இப்போ எழுதணும். அப்போ எழுதும்போது எப்படி இருக்கு? இப்போ நம்ம நிறைய பேர் புக்கு வந்து நம்ம எந்த புக்கு இருக்கு இல்லைங்களா, வினாவிடை புக்கை கையில் வச்சுங்க. வினாவிடை புக்கில் இருக்கு திருமந்திரத்தில் வாழ்வியல் என்பது. இன்னொன்று, இந்த பிடிஎஃப் 60 பேஜ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க. மதுரை அந்த பக்கம்லாம் நம்ம முருகன் சார் வந்து அனுப்பிச்சிருக்காங்க பிடிஎஃப்ல. இந்த பக்கமா பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க. சப்போஸ் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்க, பவித்ரா மேடத்தை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து வராதவங்களுக்கு உடனே அந்த பிடிஎஃப் அனுப்புவாங்க. இல்லை உங்களுடைய மைய பொறுப்பாளர்கிட்டயே நீங்க கேட்கலாம், அவங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு செய்வாங்க. அதனால வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் தேவையில்லை. ஒன்று. அதுக்கு போக இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இன்னொரு பிடிஎஃப் இப்போ 60 இருக்கு இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் பிடிஎஃப்ல வந்து ஆன்மீக நெறியிலையும் பன்முக ஆளுமை, அது வந்து 3rd and 4th பேப்பர். இதுக்கு உண்டான பிடிஎஃப்பும் இப்போ ரெடி. அதுவும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. அனுப்புனா அதோட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அந்த பிடிஎஃப் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம திருமந்திரத்தை பாடத்தினுடைய எல்லாமே உங்கள் கைவசம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் நல்லா அந்த பிடிஎஃப் ஒரு தெளிவாக ஒரு படிங்க. படித்த உடனே உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் அதில் கிடைச்சிடும். ஏன்னா திருமந்திரத்தினுடைய மொத்த சப்ஸ்டன்ஸும் சுருக்கி, அதாவது படித்த உடனே எழுதும் திறன் கொண்டதாக அந்த வந்து அந்த அந்த சுருக்கங்கள் அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு, அதை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், படித்து முடிச்சோம். இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அப்பப்போ படிக்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த சைட்ல எல்லாம் எடுத்து எழுதி கூட உங்களால் பண்ண முடியும். அதனால அதுக்கு அடுத்தது வந்து இந்த வினாவிடை புக் இருக்குங்க. வினாவிடை புக்கு எல்லார் கையிலையும் கிடைச்சிருக்கும். அதுவும் போதுமானது. அந்த வினாவிடை புக்கில் போதுமான தகவல்கள் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்கள் வந்து தாராளமாக
இது ரெஃபர் பண்ணி ரெண்டுத்தையுமே ரெஃபர் பண்ணி படிக்கலாம். எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அசைன்மெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறின்றது வந்து இந்த பிடிஎஃப்ன்றது நான் சொன்னக்கூடிய நெட்டில் வந்திருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ் பேர் தான் பிடிஎஃப்னு நான் யூஸ் பண்ணுறேன் அந்த வேர்டை. அதனால் தயவுசெய்து அந்த பிடிஎஃப் பண்ணும்போது அந்த கொடுத்து வந்திருக்கிற ஆன்லைனில் வந்து ஸ்கிரிப்டை நீங்கள் மனசில் வச்சுங்க. பிடிஎஃப் வந்து பேஜ் நம்பர் 6லேருந்து 10, 6 to 10. இது நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன், நீங்களும் படிச்சுக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தை சொல்கிறதுனால எந்த தவறும் இல்லை. பேஜ் நம்பர் 6 to 10ல் இந்த வாழ்வியல் நெறி இருக்கு. அது இல்லாமல் வினா விடை இதுலேயும் வந்து பேஜ் நம்பர் 49லேருந்து 54க்குள்ளார இருக்கு. ஏன் இதெல்லாம் தொகுத்து எழுதணுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இதுக்காக சிரமப்படக்கூடாதுன்றதுனால தான் இதெல்லாம் எடுத்து எழுதுனது. அதனால வந்து திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறி என்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுத வேண்டும் என்றால் பிடிஎஃப்ல பக்கம் 6லேருந்து 10க்கு உட்பட்டு இருக்கக்கூடியதையும் அல்லது வினா விடையில வந்து 49 முதல் 54 பேஜில் உள்ளதை நீங்க படிச்சிட்டிங்கனால திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறி சீரும் சிறப்பா நல்லா எழுத முடியும். 20 மார்க் உங்க கையில இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா அந்த வாழ்வியல் நெறின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு தகவல். இப்ப நீங்க வந்து கேட்டதும் கேள்விப்படுவதும் படித்ததும் ஒருங்கிணைத்து நீங்க எழுதினாலே கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 5 பக்கம் தெல்ல தெளிவா உங்களால கான்ஃபிடென்ட்டோட எழுத முடியும். ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஜெயபால் ஐயா வந்து டோட்டலா வந்து சைவ சித்தாந்தத்தோட ஒரு கம்பேரிட்டிவ், அதுக்கப்புறம் முருகனுடையது, திருக்குமரன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சீங்கன்னா திருமந்திரத்தில் வாழ்வியல் நிதி என்பது வினாவிடை பேஜ் நம்பர் 49 to 54 பிடிஎஃப்ல வந்து 6 to 10 அதை வச்சுக்கிட்டு நாம மேனேஜ் பண்ணலாம். டெஃபினெட்லி நம்ம கையில 20 மார்க் வந்து விட்டது என்று தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். அடுத்தது 9 தந்திரங்கள். 9 தந்திரங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இவர் நம்ம ஜெயபால் ஐயா வந்து 9 தந்திரங்களை அழகா உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அது 9 தந்திரங்கள் என்ன உங்களுக்கு அப்படின்னா பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 4லேருந்து 6 வரையில இருக்கு. 4 முதல் 6 வரை. அடுத்தது அல்ல வினா விடையில வந்து பேஜ் நம்பர் 56லேருந்து 60 வரை ரெண்டுமே நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல படிச்ச உடனே ரொம்ப ஷார்ட்டா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 56லேருந்து 60 வரை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பார்க்கலாம். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது இது வந்து முதல் தந்திரம். இந்த 9 தந்திரத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்வியல் நெறி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா உங்களால அப்ரோச் பண்ணக்கூடியதை நான் சொல்றேன்னு கேட்டுங்களேன். வரக்கூடிய எல்லா கொஸ்டினை பத்தி நம்ம சமாளிக்கணும்னா ஒன்றும் இல்லை, சாதாரணமா ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். திருமந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சாதாரண ஸ்டூடெண்ட் லெவலில் நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து உங்களுக்கே தெரியும். என்ன கடவுள் வாழ்த்து? 1 அவன்தானே 2 அவன் இன்னருள் நின்றனன் 3னுள். அந்த பாடல் உங்களுக்கு நல்லா ஏற்கனவே எல்லாரும் ஒரு கிளான்ஸ் படிச்சீங்க. 1 அவன்தானே 2 அவன் இன்னருள் நின்றனன் 3னுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் 6 இருந்தான் உணர்ந்து 8. அதாவது இந்த பாடல்ல நீங்க வந்து என்ன 1 அவன்தான், இது வந்து நான் விளக்கம் அதிகமா கொடுத்த நேரம் ஆயிடும். நீங்க வந்து இது கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடலை வந்து நீங்க வந்து நல்லா ஒரு கிளாஸ் படிச்சீங்க. அதுலயே உங்களுக்கு எல்லா தத்துவமும் இருக்கு. 1 அவன்தானே இறையருள் 6 சக்கரங்கள் எல்லாமே இருக்கு. அதனால அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா அடுத்தது வந்து முதல் தந்திரத்துல என்ன இருக்கும்? கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் சாதாரணமான ஒரு மனிதர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு அட்வைஸ், உபதேசம். இந்த உபதேசம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? இந்த வாழ்க்கையே நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நீ உணர வேண்டும் அப்படின்னு நம்ம அறிவுறுத்துறோம். யாருக்காவது கூட நம்ம ஒரு சின்ன பையன் வந்து தப்பு பண்ணிட்டு நிக்கிறான்னா, நிலையில்லாத வாழ்க்கையில ஏன்டா இது மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு நம்ம எடுத்து சொல்றோம் இல்லைங்களா? அது மனசுல வச்சுக்கிட்டு யாக்கே நிலையாமை வசதி படைத்தவன் இருக்கான் பாரு, அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் சொல்றது என்ன? செல்வம் நிலையாமை.
இளமை நிலையாமை. ஏன்னா நம்மளுடைய இளமையை நீ வீணடிக்க கூடாது. அதுல வந்து எவ்வளவு நல்ல காரியங்களை செய்யணும். இளமை நிலையாமை, இந்த உயிரே நிலையாமை. அதனால உயிர் என்றதை பத்தி எல்லாம் நிறைய வந்து திருமூலர் சொல்லியிருக்காங்க. உள்ளார பார்ப்போம். இந்த நிலையாமையெல்லாம் நம்ம சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? யாருக்கும் நாம எந்த உபத்திரமும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? கொல்லாமை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் புலால சாப்பிடக்கூடாது. அப்புறம் பிறர் மனை நயவாமை, மகளிர் பெண்களை வந்து நாம இழிவா நடத்துறத தப்பு. நல்ல உறவுகளை நாம் வளர்த்து கொண்ட வேண்டும். ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தானம் செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும், கேள்விகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கல்லாமையை தவிர்க்க வேண்டும், நடுநிலைமையின் வாழ வேண்டும், கல்லுண்ணாமையை அறவே நாம் அங்கிருந்து ஒதுங்கி இருந்து வாழ வேண்டும். இவ்வளவுதாங்க. இது நாம ஒவ்வொரு தனி மனிதன் நாம இன்னொருத்தர் கொடுக்குற அட்வைஸ். இந்த அட்வைஸ் தான் முதல் தந்திரமே. இந்த ஆங்கிள் நீங்க வந்து மனதில் ஒன்று பதிய வச்சுட்டீங்கன்னா அடுத்தது நீங்க சும்மா ஒரு இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னாலே இது எங்க இருக்குன்னா இந்த பேஜ் நம்பர் 56 இருந்து 60 வரையிலும் வினா விடையில இருக்கு. அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வேர்டாவே இருக்கும் லைனா. அதை நீங்க தயவு செய்து பாருங்க. அடுத்தது வந்து திருமூலருடைய வரலாறு. திருமூலர் வரலாறு வந்து உங்களுக்கு இது வரையிலும் நீங்க இந்த 2 மாதத்துக்கு படிச்சிருப்பீங்க. திருமூலரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சீரும் சிறப்புமா நீங்க உங்களால எழுத முடியும். அது வந்து பிடிஎஃப் வந்து பேஜ் 4 இருக்கு. வினா விடை வந்து 15 இருந்து 16 உள்ளார இருக்கக்கூடியதுல இருக்கு. அதனால நீங்க அதை எடுத்து தாராளமா நீங்க பண்ணலாம். எடுத்து பண்ணுங்க. அதை பத்தி உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து ஏன்னா நேரம் இருக்கிற வரையிலும் நான் எடுத்து சொல்றேன். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமூலரை பத்தி நம்ம ரொம்ப வந்து வருத்தப்பட்டு படிக்க வேண்டாம். திருமூலர் யாரு? அவ்வளவுதான். திருமூலர் என்பவர் நம்ம எல்லாருமே சொல்றோம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர். ரைட்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டு. நம்பர் 1. இவர் வந்து எங்க பிறந்தாரு? தமிழ்நாட்டுல பிறந்தாரு. அப்போது அந்த காலகட்டத்திலேயே 18 மொழிகளை அறிந்தவர் என கூறப்படுகிறது. சரி, இதுவரையிலும் அந்த கால தமிழ் இலக்கியங்களிலே எல்லாரும் ஒவ்வொரு இலக்கியத்துல நிறைய படிச்சிருப்பாங்க. திருமூலர் எழுதின திருமந்திரத்துல மட்டும்தான் யோகம் இருக்கு, தியானம் இருக்கு, மூச்சு பயிற்சி, மந்திரம் போன்ற செயல்முறை பயிற்சிகள் அத்தனையும் விரிவாக கொடுக்கப்பட்ட ஒரே இலக்கிய நூல் திருமந்திரம் என்றால் மிகையாகாது. ஆன்மீக கல்வியை அளவு கடந்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடியவர் அவர்தான். இவருடைய காலத்தை பத்தி சொல்லும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகளே வந்து திருமூலர் நம்பிரான், அடியாருக்கு அடியேன், நம்பிரான் திருமூலர் அடியாருக்கு அடியேன் என புகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதனால திருமூலர் அந்த காலகட்டத்திலேயே முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்களா? அதுக்கப்புறம் திருமூலரை பத்தி அப்படி எழுதும்போது நாம ஒன்றும் வேண்டாம். திருக்குறள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. திருக்குறள் என்ன இருக்கு? நான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா? நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை, அரசு, கொல்லாமை, புலன் மறுத்தல், பிறன் மனை நயவாமை, மகளிர் இழிவு, நல்குறவு, தானச்சிறப்பு, கல்லாமை, நடுநிலைமை, கல்வி, அறம், திறம், கேள்வி, கல்லுண்ணாமை, பெரியாரை துணை, இது மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய சமுதாய சிந்தனைகளை சிறப்புடன் எடுத்து இயம்பிய மகான் திருமூலர். முடிஞ்சிடுச்சிங்களா? அதுக்கு அடுத்தது திருமூலரை நம்ம நினைவு கொள்ளும் போது ஈஸியா நமக்கு வந்து தெரியக்கூடியது வந்து யான் பெற்ற இன்பம் பெருக என் வையகம் அப்படின்ற வந்து இன்று நல்ல, அதாவது பெருமைக்குரிய இந்த வார்த்தைகளை வந்து கூறி சென்றவர் வந்து திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பாடல் எண் 85ல இது வந்து சிறப்பா இருக்கு. இந்த வேர்டு வந்து எல்லாருக்கும் தெரியும். யார் சொன்னதுன்னு நமக்கு ஒரு யோசனை பண்ணுவோம். அதனால இந்த வார்த்தை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால திருமூலர் வரலாறு என கேள்வி கேட்கப்பட்டால் கண்டிப்பா யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற வார்த்தைகளை நீங்க எங்க ஒன்னாலும் எழுதலாம். தவறுக்கு இடமே இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது நம்ம காதுல பல முறை விழுந்தது. இதை சொல்லியவர் யார்? திருமூலர் தான். பாடல் எண் 2104ல ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற அந்த தொடரிலே திருமூலர் வந்து அவருடைய இந்த பாடல் எழுதியிருக்காரு. இது வந்து தேச ஒற்றுமை, உலக ஒற்றுமைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அன்றைய காலத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால அதுக்கு அடுத்தது வந்து திருமூலர் தான் வந்து
திருமூலர் வந்து வெறும் இலக்கியத்தை மட்டும் நம்ம குறிப்பிடல, அட்டாங்க யோகத்தை பத்தியும் மருத்துவத்தை பத்தியும் தன்னை தன்னை அறிதல் பத்தியும் பலவாறாக வந்து கொடுத்திருக்கிறதுனால அவருடைய வரலாறு என்ற கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும் போது இதை அனைத்தையும் ஒன்றிணைத்து அதே நேரத்துல தான் கற்ற கல்வியை உலக மக்கள் அனைவரும் கற்க வேண்டும் என்ற நல்ல ஒரு உள்ளத்தை கொண்டவர். அதுல இன்னொன்னு ஒரு வார்த்தை நம்ம பெருமையா சொல்ல வேண்டியது என்ன, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தான் தமிழை நீ இது மாதிரி எழுதணுன்றதுக்காக இறைவன் என்னை படைத்தான் என்ற பெருமையாக அவர் கூறக்கூடிய பாடல் 81 இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 3 பாடல்களை மனதில் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா சமுதாய சிந்தனைன்னு கேட்டாலும் எழுதிடலாம், திருமூலர் வரலாறுன்னு கேட்டாலும் எழுதலாம், வாழ்வியல் நெறின்னு கேட்டாலும் எழுதலாம். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இதுதான் நம் பதில். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமோரே என திருமூலர் தன்னுடைய உள்ள கிடக்கையை கூறி சென்றார். பாடல் 81. அதே பாடல்ல வந்து நீங்க மற்ற நாம சொல்லக்கூடியது எல்லாத்தையும் எழுதலாம். எழுதிட்டு தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இந்த இது வந்து அனைவராலும் அறியப்பட்ட ஒரு வார்த்தை. நான் பட்ட பலனை நீங்களும் பலன் அடையுங்க நம்ம சாதாரணமான நிலைமையில சொல்றோம் இல்லைங்களா. அதை வந்து திருமூலர் அன்னைக்கு 85வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இன்னொன்னு என்ன, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதாங்க திருமந்திரம். திருமூலர் வரலாறு தந்திரத்தில் எழுதும்போது இந்த அதே தந்திர சாப்டர் எடுத்து அந்த இதுல எழுதிட்டீங்க, அதை கொண்டு வந்து இதுல எழுதிருக்கீங்க. அதனால இந்த வந்து திருமந்திரத்துல அடுத்து இது வந்து இவ்வளவுதான். இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கு. 5 கொஸ்டின்ல வாழ்வியல் நெறி 1. இது உங்களுக்கு நாங்க இதுல அனுப்பி விடுறோங்க வாட்ஸ்அப்ல. அதனால அது வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடும். அதனால வந்து யாரும் சிரமப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தது சித்தர் நெறின்னு ஒரு கொஸ்டின் வச்சுங்களேன். சித்தர் நெறின்னா என்னன்றது உங்களுக்கே தெரியும். சித்தர்கள் யார் யார்? அனைத்தும் உணர்ந்தவர்கள், மெய்யை உணர்ந்தவர்கள், முழுமையை அடைந்தவர்கள், அவ்வளவுதான். சத் சித் ஆனந்தம் சச்சிதானந்தம் போச்சு. அவங்க அதாவது அப்படியே இங்க வந்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் மருத்துவம், ஜோதிடம், மாந்திரிகம், யோகம், ஞானம், வாசி யோகம், தத்துவம் எல்லாத்தையுமே அறிந்தவர்கள், அவ்வளவுதான் மகான்கள் அப்படின்னு முடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எண்ணம் சொல் செயல் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள். வெட்ட வெளி தன்னை மெய்யினவர். வெட்ட வெளி என்ன, சுத்த வெளியைதான் இறைநிலை என்று உணர்ந்தவர்கள், அதை புகட்டியவர்கள், அவ்வளவுதான். அதுல நம்ம இதுல வந்து திருமந்திர பாடல் 2598 ஒழிந்தேன் பிறவி உறவெனும் பாசம் கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்றானேன் என்ற பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதையே நீங்க வந்து இந்த இது வந்து வேணும்னா PDF பேஜ் நம்பர் 3 இருக்கு. சித்தர் நெறி வினாவிடை முதல் கொஸ்டினே தான். இதுக்கு வந்து ஒரு முக்கியமா நம்ம இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, சிவவாக்கியார் அவர்களுடைய கருத்துல திருமூலரை பத்தி சொல்லும்போது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாவியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாதியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அதாவது கடவுளே கடவுளை வணங்க நீ வேண்டி இந்த இவ்வளவுத்தான் அறிய வேண்டாம், இவ்வளவும் அறிந்தால் சித்தர் நிலையில் வந்தவர்களே இறை நிலையை உணர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அதுக்கு நாம என்ன பண்றோம், திருமூலர் என்ன கூறுறார், ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. 2615வது பாடல். இறைவனை அடைய என்ன பண்ணணும், ஆசையை விட்டுடணும். ஆசையை அறைய விட்டவர்கள் ஆனந்தம் அடைவார்கள், அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன்லயே உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருமந்திரத்திலே கல்வி கோட்பாடு. கல்வி கோட்பாடுன்னும் போது பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு 11 to 14 வரையில இருக்கு. 11 to 14 முடிஞ்சவங்க நோட் பண்ணிங்க, முடியாதவங்க புக்கை ரெஃபர் பண்ணிக்கங்க. வினா விடையில வந்து 36வது பக்கத்துல இருந்து 39வது பக்கம் வரையில இருக்கு. அந்த கல்வி கோட்பாடுன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கல்வி என்பது என்ன கல்வி நம்ம திருமூலர் சொல்றாருன்னா, மெய்யுணர்வு கல்வி. மெய்யுணர்வு கல்விதான் உண்மையான கல்வி. அதாவது தன்னை உணர்தல், தன் நிலை அறிதல், இதெல்லாம்
உணர்ந்தவர்கள் மெய்யை உணர்ந்தவர்கள். உண்மையான கல்வி, உண்மை கருத்துக்களை நான் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர வேண்டும். இதுதான். ஸோ இத நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது, திருமந்திர கல்வியை எழுதுவதற்காக இறைவன் என்னை படைத்தான். முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? திருமூலர் சொன்னாரு, அந்த 81 அந்த பாடலை தூக்கி அப்படியே இங்கேயும் எழுதுங்க. எழுதிட்டு, கற்றல் என்பது பிறப்பு இறப்பு முதல் இடைவிடாது நடைபெறுகிறது. நாம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிறோம். அத கல்வியினுடைய பயன் என்ன? அந்த பயனை நம்ம அந்த முதல் தந்திரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கொல்லாமை நடுநிலைமை, இதை அப்படியே எடுத்து இங்க போடுங்க. கல்வியினுடைய பயன், அதனுடைய சிறப்பு என்ன? சிறப்பு என்ன சொல்லுங்க? குரு வழிபாடு. குரு வழிபாடுன்னா அந்த குருவனுடைய கற்றலின் வித்து. ஒரு குரு கிட்ட நம்ம கல்வி கற்றோம்னு வச்சுங்களேன், அவர் தன்னுடைய எல்லா சக்தியும் நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் அவருடைய வித்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. குருவினுடைய அருள் இருந்தால் அந்த குரு நம்ம படிச்ச ஆசிரியரே மனமாற வாழ்த்தி, நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா அப்படின்ற ஒரு உணர்த்துறாங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நம்ம உயிர் நெடுநாள் வாழும். அந்த அருளாசிகள், குருவினுடைய அருளாசிகள் அனைவருக்கும் ஒரு அருமருந்து. அதுக்கப்புறம் குரு பக்தியினுடைய பயன் என்ன? குரு அதனுடைய அந்த அந்த குரு பக்தி, நான் ஒரு உங்களுக்கே தெரியும், ரெஸ்பெக்டிங் த எல்டர்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண என்ன ஆகும்? அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய அடக்கம், அவங்களுடைய பணிவு, அந்த இன்சொல் அவ்வளோ நம்மளுடைய இம்பாக்ட் நமக்கு அறிஞ்சிருக்கும். அதுதான் சிறப்பு. அதனால கல்வி என்பது ஞானக்கண்ணை உணர துணை புரியும் ஓர் திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே நீங்க எழுதிருவீங்க. கல்வி கேட்டமைதல், கல்லாமையை பத்தி சொல்லுங்க, வேதியியல் கல்வி, அகச்செயல், புறச்செயல், இது எல்லாத்தையும் சன்மார்க்கை பத்தி நாங்க சொல்லலாம், மருத்துவ கல்வியை பத்தியும் சொல்லலாம், இறை கல்வி பத்தியும் சொல்லலாம், பேரின்பம் தரும் கல்வி இதுன்றது சொல்லலாம். இது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா கல்வி கோட்பாடு. அதனால 36ல இருந்து 36 இருக்கு. அதை நீங்க எடுத்து எழுதுங்க. அதே நேரத்துல அதுக்கு அடுத்தது சமுதாய சிந்தனை வினா விடை புக்கு 29ல இருந்து 32 இருக்கு. சமுதாய சிந்தனை என்ன? நாம இப்ப சொன்னது எல்லாத்தையும் சுருக்கமா எடுத்து எழுதுனீங்கன்னா எல்லாமே சமுதாய சிந்தனை தான். அதனால நீங்க எடுத்து அழகா எழுதலாம். அன்பு, அன்பும் ஒண்ணு இருக்கு. அன்பு பத்தி நீங்க எழுதணும் போது, அன்பும் அதற்குள்ளிருந்து நாம் கடவுளை காணுதல். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். அது மாதிரி அன்பினுடைய வலிமையை நமக்கு உணர்த்துறாங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அது 270வது பாடல நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துங்க. அடுத்தது படமாட கோயில் பகவர்க்கென்று ஈயில் எனும் பாடல் 1857. அதுல என்ன சொல்றாங்க? மூட நம்பிக்கையை ஒழித்து பகுத்தறிவு தொடர்பான உணர்வே பக்திக்கு அடிப்படையாகிறது என கூறுகிறார். அதாவது ஆர்வம் உடையவர் காண்பர் அரசன் தன்னை அப்படின்ற மாதிரி நீங்க அதையும் பண்ணுங்க. 273வது பாடல், இது அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான். 279வது பாடல். இதெல்லாம் குறிச்சுக்கிட்டீங்கன்னா அன்பு என்று தொடர அருமையா நீங்க எழுதலாம். அதனால நிலையாமையை பத்தி நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டேன். உடல் நிலையாமை, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை எல்லாமே முடிச்சுட்டு வாழ்வியல் நெறி. வாழ்வியல் நெறின்ற பெரிய கொஸ்டின் உங்களுக்கு தெரியணுன்றது வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரை தெய்வமாகவே ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல நம்ம ஏற்கனவே முதல் தந்திரத்துல சொன்ன நிலையாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல், பிற மனை நயவாமை, மகளிர் இழைவு, நல்குறவு, அன்பு, அறம், தான சிறப்பு, ஈகை, கல்வி, புறங்கூறாமை, கல்லாமை, நடுநிலைமை, கல்லுண்ணாமை, வாய்மை, ஆசை, பெரியாரை துணை கொடல், ஊழ். அவ்வளவுதான். இது அவ்வளவும் நீங்க எழுதினீங்கன்னா வாழ்வியல் நெறி. அதனால இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரக்கூடிய வாழ்வியல் நெறிய உங்களுக்கு ஓரளவு சுருக்கமா நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நீங்க தைரியமா இப்ப நீங்க காதுல கேட்டதே இப்போ உங்களால ஒரு ஒரு 10 பேப்பரை கொடுத்து பேனாவை கொடுத்தா நான் சொன்னதை அப்படியே ஸ்கிரீன்ல ஓட்டுனீங்கன்னா எழுதிடலாம். உங்களுடைய எண்ணங்களையும் புகுத்தலாம். உங்க கருத்து காதுல வாங்கின இந்த வகுப்புகள் மூலம் வாங்கின கருத்துக்களையும் சீரும் சிறப்பா நிச்சயமா உங்களால பதில் சொல்ல முடியும். அதனால முதல் பேப்பர் பிரமாதமா நீங்க எழுதிட்டீங்க, ரைட்டா? 2வது பேப்பருக்கு நம்ம போலாம். 2வது பேப்பர் திருமந்திரத்திலே மருத்துவம்.
அட்டாங்க யோகம். இந்த அடுத்த பாடத்துக்கு நம்ம போறோம். அடுத்த பாடத்துக்கு போகும்போது திருமந்திரத்துல வந்து என்ன 96 தத்துவங்கள். 96 தத்துவங்களை வந்து நாம எடுத்து சொல்லும்போது பிடிஎஃப் வந்து பேஜ் நம்பர் 21ல இருந்து 27. அப்படிங்க தயவுசெய்து நோட் பண்ணுங்க, தேவைப்படுறவங்க. இல்லை வேண்டான்றவங்க புக்கை ரெஃபர் பண்ணுங்க. 96 தத்துவங்கள் அப்படியே இருக்கு. அதை நீங்க புத்தகத்துல இருக்கு. அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சுங்க. ஏன்னு கேட்டா அது ஒரு ரீடிங் கொடுங்க. முடிஞ்ச வரலாம் அட்டன் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா அந்த கொஸ்டின் வந்து எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும்? 5 பூதங்கள், பொறிகள், புலன்கள், பொறிச்செயல், கரணம், உள்ளம், குடல், வினை, பண்பு, பற்று, காற்று, நாடி, ஆதாரம், நிலை, தூண்டல், மண்டலம் எல்லாமே இருக்கு. அதனால அந்த 96 தத்துவங்களை நீங்க நல்லா பார்த்துங்க. இந்த மனித உடம்பு 96 தத்துவங்களை கொண்டது. 25 தத்துவங்கள் 25 தத்துவங்கள் உடல் உருவாகும் போதே இறக்கும் வரை இருந்து பிரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீதி தத்துவங்கள் எல்லாமே இது இன்டர்னல். இது எல்லாம் வரக்கூடியதெல்லாம் பாருங்க எக்ஸ்டர்னல். அடக்கம், ஆண்மை, மழுங்கள், பொருட்பற்று, பிள்ளைப்பற்று, உலகப்பற்று, அகம், அறிவு, நினைவு, முனைப்பு எல்லாம் வந்து நான் அது வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சேர்ந்து வரும். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் என்னென்ன? ஒளி உணர்வு, தொடு உணர்வு, உருவத்தை அறிதல், சுவை உணர்வு, நாற்ற உணர்வு. கண்மேந்திரியம் என்னென்ன? பேசுதல், எடுத்தல், பிடித்தல், நடத்தல், மலத்தை வெளியிட்டு சிறுநீர் விடுதல். இது மாதிரி எல்லாமே இருக்கு. அதனால 96 தத்துவங்கள் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அது படிச்சுட்டு அதை வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுத்து பயன்படுத்த முடியுமோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் என்றதை வந்து விரிவா எழுதுங்க அப்படின்னு சொன்னா பிடிஎஃப்ல வந்து பேஜ் நம்பர் 23, 24ல இருக்கு. அதே மாதிரி வினா விடை புக்ல வந்து 92ல இருந்து 95ல இருக்கு. அதனால அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகம்ன்றத பத்தி நீங்க எழுதணும். கண்டிப்பா அட்டாங்க யோகம்ன்றது ஒரு கொஸ்டின். அது ஏன்னா மெயினே அதுதான். நம்ம வந்து திருமூலர் சொன்னக்கூடிய அட்டாங்க யோகத்தை தான் நம்ம சொல்றோம். அப்போ என்ன, உங்களுக்கு அனைவரும் அது நீங்க வந்து இந்த பாடலை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி அப்படி எழுதுங்க. ஏன்னா அட்டாங்க யோகம் இந்த டைட்டில் வந்துச்சுன்னா இந்த பாடல் இல்லாம டைட்டில் நம்ம எழுத முடியாது. என்ன பாடல்? இயம நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுற பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறம் அட்டாங்க மாவது ஆயே. என்ன பாடல் நம்பர் வந்து 552. இந்த 552வது பாடல்ல அட்டாங்க யோகத்தை பத்தி விளக்கப்பட்டிருக்குது. எல்லாருமே பாடம் நடத்தணுங்க. அத்தனை பேர் இதை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க அதுவே போதும். இருந்தாலும் மனிதன் எதால் உணர்கிறான்? மனிதன் தன் மனதால் உயர்கிறான். மனத்தை உயர்ப்பது மனிதனுடைய கடமை. அழியாது இன்பம் என்பது இறைவனோடு நாம் உயிரை கலப்பது. அதுதான் யோகம். இப்போ உதாரணமா எடுத்தீங்கன்னா நான் சிம்பிள் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரி நான் சொல்றேன். 8 சும்மா தெரிஞ்சுங்க. அதாவது நன்றாக அறிந்தவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அறிய வேண்டும் என ஆர்வம் உடையவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். புரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துங்கள். அதனால இயமம், இயம்னா என்ன? நாம வந்து ஜென்ரலா ஒருத்தர் கையில போவோம். ஒரு பையா இங்க வாப்பா, உனக்கு நான் வந்து நீ என்ன தப்பு பண்ற அப்படின்னு நம்ம நான் ஏன் அது மாதிரி கேஷுவலா சொல்றேன்னா, இது நமக்கு அப்படியே இமேஜின் யுவர் செல். ஒரு பையன் வரான், தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான், அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்றீங்க. என்ன பண்றீங்க? இயமம், தீயதை தவிர்த்தல். இனிமேல தப்பெல்லாம் பண்ணக்கூடாது சொன்ன உடனே அடுத்தது என்ன சொல்லுங்க? நியமம், நல்லது செய்யணும். புரியுதா? அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவன் உடனே தலையாட்டுவான். தீயதை தவிர். அது வந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல சொல்லும்போது ஆன்மா பிரபஞ்சங்களால் விருப்பப்பட்டு ஒளிமண்டலத்தை அடையும். அது ஆன்மீகம். நாம சொல்றது வந்து இப்போ நடைமுறை. தம்பி, தீயதை தவிர். ஓகே. நியமம், என்ன செய்யணும்? நல்லதை செய். அப்ப நாம சொல்லக்கூடியது என்ன? ஒரு ஒழுங்கு நியதி. அப்ப என்ன பண்ணும்?
தெய்வ நிலையை பெற்றவர் எதிர்கொண்டு சிவசக்தியில் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப சரிங்க, இயம நியமனம் முன்னே நான் நல்லது செய்யணும், எப்படி உன்னை நான் நல்வழிப்படுத்த முடியும்? நான் சொல்ற அட்வைஸே உங்களுக்கு போதாது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஆசனம். ஆசனம் செய்யும் போது என்னுடைய உடல் இயக்கம் பெறும்போது, உடல் இயக்கம் ஓங்க 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 அவனுடைய யோக சக்தி வந்து பெருக பெருக அவன் உடல் அவன் உணர்வுகளுக்கு உட்பட்டு வரும். அவனுடைய கட்டுப்பாட்டு கையில் அது வரும்போது அப்ப என்ன பண்ணணும்? அதை பாருங்க, அந்த அவனுடைய எனர்ஜி, நம்ம கேஷுவலா சொல்ல போனா இருக்கிறவனுடைய கொலஸ்ட்ரால் அப்படியே குறைச்சோம்னா என்ன வந்துடும்? கண்ட்ரோல் வந்துடும், செல்ஃப் கண்ட்ரோல். அப்ப உடனே என்ன பண்றோம்? ஓடு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி சொல்லி மூச்சு பயிற்சியை முதல்ல பிராக்டிஸ் பண்ணு. மூச்சு பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்போ திருமூலர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டார்? ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அதுல இப்ப என்ன பண்றாருன்னா, ஏறுதல் பூரகம், பூரகன்றது 16 மாத்திரை ஒரு இழு, கும்பகம் 64 நிறுத்துங்க, 2 8 16 ஏற்றுறது, 8 8 64 நிறுத்துறது, 4 8 32 வெளியிடுறது ரேசகம். இது மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ந்து செய்வாரான் ஆனால் அவர் உடல் நலத்துடன் மனநலத்துடன் எண்ண நலத்துடன் அனைத்து நலத்துடன் அவர் வாழ்வார். இத இன்னும் ரொம்ப அட்வான்ஸா நம்ம சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சி வந்து எல்லாருமே இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மூச்சு பயிற்சி வந்து 3 முறை பண்ணுங்க. என்ன? வாதம் பித்தம் கபம். காலையில் மூச்சு பயிற்சி வாதத்தை நீக்குகிறது. மத்தியானமா வாதம் பித்தம் நீங்குகிறது. அதே மாலையில் 3வது முறை பயிற்சி செய்யும் போது கபம் நீங்குகிறது. மூச்சு பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை அனைவரும் உணரலாம். நேரம் இருந்தா இன்னும் நிறைய கூட எடுக்கலாம். மூச்சு பயிற்சி முக்கியமான பயிற்சி. இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய ஆழ்ந்த சுவாச பயிற்சியே அனைத்துக்கும் அருமருந்து. அதுக்கு அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்னென்ன? நம்ம மனது, இப்போ நம்ம வந்து பிராணாயம் பண்ணோன்னே நம்ம செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. பாடி எல்லாமே மனம் வந்துடுச்சு, உடல் வந்துடுச்சு. ஆசனம் பண்ணும்போது பிராணாயம் பண்ணும்போது மனதும் ஒருநிலைப்பட்டுடுது. பிரத்யாகாரம் என்ன? புற உலக நாட்டத்திலிருந்து நாம அதை கட் பண்ணின்னு உள்ள வந்துடும். இறைநிலையை நாம நினைக்க ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம் உடனே தாரணை. அந்த இழுத்த மனதை வெளியில உலகத்துல எடுத்ததை எடுத்துட்டு நிலைபெற செய்ய நம்ம மனதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும். தட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல். அப்புறம் என்ன பண்றோம்? இவ்வளத்தையும் நான் மடந்து நான் 7வது ஒரு இடத்துல உட்கார்றேன். என்ன பண்றேன்? தியானம் செய்கிறேன். தியானம் செய்யும்போது உங்களுக்கு தெரியும், துரியம் துரியாதீதம் 9 மைய தவம் எல்லாமே எங்க போகுது? எல்லாம் இறைநிலையை நோக்கி நாம் ஆழ்ந்த சுவாசத்திலே நம்மளுடைய உடல் இயக்கங்களே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம், துரியாதீதம் அப்படியே கொண்டு போய் இறைநிலையை கொண்டு போய் துரியத்துல போய் நிறுத்தி மேல போய் மேல துரியாதீதத்துல போயிட்டு இறைநிலையை நாம் பார்த்துட்டு திரும்புறோம். தியானம். அப்போ தெய்வத்தை நாம் நினைத்து பரமனை சென்று வணங்குகிறோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிந்தவுடன் சமாதி நிலை, இறைநிலையோடு நாம் ஐக்கியமாக சமாதி. அதனால அவ்வளவுதான். இது அட்டாங்க யோகம். இப்ப நீங்க இதை நான் ஒரு கேஷுவலா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆன்மீக சக்தியை நம்ம இதில் அப்படியே புகுத்தி உங்களால முடிந்த அளவு எழுதுனா பிரமாதமா எழுத முடியும். இதை வச்சுக்கிட்டே நீங்க எழுதிடலாம். ஓகே. கரு உற்பத்தி. அதுக்கு அடுத்தது வந்து கரு உற்பத்தி. நம்ம கட் ஆயிடும் நினைக்கிறீங்க? ஓகே. இப்ப நிறுத்துவா? இல்ல சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுவே ரைட் ரைட் ரைட். சரிங்க. தேர்ட் வந்து கரு உற்பத்தி. கரு உற்பத்தி பத்தி நிறைய உங்களுக்கு நடத்தியிருக்கலாம், அறிந்திருக்கலாம், புரிந்திருக்கலாம். இருந்தாலும் அதை வந்து உண்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல கூறின அந்த கரு உற்பத்தி மாதிரி இதுவரையில் சொன்னவர்களும் சொல்ல போறவங்களும்
கிடையாதுன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, அதை நம்ம பாடமா எடுத்து நடத்தினா பல மணி நேரம் நடத்தலாம். அவ்வளவு சிறப்பா இருக்கு. எப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துன்னு இல்லை, எந்த கட்டத்திலேயே முக்காலும் இது பயனுள்ளது. ஏன்னா செய்யும் தவறுகளால் நம்ம ஆணும் பெண்ணும் கூடும் போது செய்யும் தவறுகளால் ஒரு வரக்கூடிய ஜெனரேஷன் பாதிக்கப்படுகிறது. உடல் ஊனமற்ற குழந்தைகள் உருவாவதற்கு காரணம் அவர்களுடைய தெரியாமை. அவ்வளவுதான். இந்த தெரியாமையினால கரு உற்பத்தியிலே பல களங்கங்கள் ஏற்படுகிறது. களங்கத்தினுடைய விளைவுகள் நாம சந்திக்கக்கூடிய சிரமங்கள். அது ஒரு குழந்தையினுடைய ஊனம் அவருடைய அதாவது அந்த குடும்பமே மனத்தினுடைய ஒரு வருத்தத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு. அதனால கரு உருவாகும் போதே இப்ப உங்களுக்கு கட் பண்ணுமாமா? ஹலோ, பவித்ரா, கட் பண்ணுமாமா? காலம் அதாவது ஒரு கரு உருவாகும் போதே அந்த காலத்தை, அத இந்த குழந்தை எத்தனை வருஷம் வாழும்ன்றதே நிலைநிறுத்தப்படுகிறது, கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கணிக்கும் போது அப்ப இது இறைநிலையினுடைய அதனுடைய முக்கியத்துவம் நீங்க உணர்ந்து பாருங்க, எப்படி கணிக்கப்படுகிறது. ஓகே, இதை நம்ம ரொம்ப ஸ்பீடா போகணும், நேரம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப இவங்க கட் பண்ண போறீங்களாம்மா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, உறவின் போது சுக்லம் எதிர்த்தால் இந்த குழந்தைக்கு தாமச குணம், சுரோனிதம் எதிர்த்தால் சத்துவ குணம். எல்லாமே சுருக்கி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். அதனால யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், வேற வழி, நேரம் இல்லை. இரண்டும் சமமானால் ரசோகுணம். பேரரசன் அழகும் அறிவும் கொண்ட குழந்தை பிறக்கும். இதுல எந்த தவறுகளை நாம் செய்கிறோம்ன்றதை நாம் உணர்ந்தால் இதில் பேரரசனை நாம் பெற வழிவகுக்கலாம். உறவின் போது ஆண் மூச்சு காற்று வலது பக்கம் போனால் ஆண் குழந்தையும், இடது பக்கம் போனால் பெண் குழந்தையும். வடகலை பிங்களை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் மூச்சுக்காற்றை. இந்த மூச்சுக்காற்று நம்ம இது மாதிரி போகும்போது அபான வாயு எதிர்க்கும் போது இந்த கரு சிதைந்து இரட்டை குழந்தையாக ஆகிறது. ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் டு ஃபோர்ஸ் பண்ணா குழந்தை அலியாக பிறக்கிறது என கூறப்படுகிறது. ஆண் பெண் இருவருக்கும் காற்று சமமாக போனால் அழகான ஆண் குழந்தை. அதுல ஆயில சொல்லும் போது 5 மாத்திரை மூச்சுக்கள் அழுத்தமாக ஓடும் போது அந்த குழந்தையினுடைய ஆயுள் 100, 4 மாத்திரை கொண்ட அந்த மூச்சு காற்றுக்கு 80. அதுக்கு குறைய குறைய அந்த குழந்தை 4க்கு குறைந்தால் குட்டை, காற்று இளைத்தால் முடம், ஓடும் காற்று இடையில் தடைப்பட்டால் கூன். இதுல இந்த தவறுகளுக்கு பெண்கள் எந்த விதமான பொறுப்பும் இல்லை என திருமூலர் வழியிலே கூறப்படுகிறது. இத நம்ம உடல் அமைப்பு, இப்போ இதை நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். கரு அமைதலை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அப்படியே எடுத்தோம். கரு அமைப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஷார்ட்டாக ரெண்டே 2 பாடல் சொல்லி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். கருவை ஒழித்தவர் கண்ட நாள் வேள் புருடன் உடலில் பொருந்தும் மற்றும் ஓரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்து உருவம் 2ஆக ஓடி விழுந்ததே. அதாவது என்ன, கரு எங்கிருந்து உருவாகுது? ஆண் உடலிலே இருக்கக்கூடிய விந்து உருவாகி 21 நாள் அங்க இருக்குது. அந்த வளர்ச்சி அடைந்த விந்து 3 நாட்கள் உடலிலே இருக்கும். அனுபவர் நிலைக்கேற்ப சேருது.
ஆணும் பெண்ணும் கூடும் போது ஓடி பாய்ந்து உள்ளே செல்கிறது. உள்ளே செல்லும் விந்து என்ன பண்ணிக்கிறது? பூவின் மனத்தை பொருந்திய வாயும். நான் இதை ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துட்டேன், அதனால யாரும் இது பண்ண வேண்டாம். இந்த 2 பாடலோட நான் நிறுத்திட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். பூவின் மனத்தை பொருந்திய வாயும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல மேவிய ஜீவனில் மெல்ல நீல் வாயும் பூவி அவிழும் குறிக்கொண்ட போதே. 456வது பாடல், தயவு செய்து படிங்க, அதுல எல்லாமே இருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா திருமூலர், அந்த ஆணுடைய விந்துவை கொண்டு போய் பெண்ணுடைய கருவில கொண்டு போய் சேர்த்து அந்த கருவில் ஒரு திரு உருவாக வேண்டும், அந்த கருவிலே ஒரு திருவாக உருவாக வேண்டும் என பாடுபடும் ஒரு காற்று. என்ன காற்று? அதாவது அதை திருமூலர் சொல்லும்போது காற்றை 10 வகையான காற்றுன்னு சொல்லியிருக்காரு. என்ன காற்றுன்றது சும்மா ஷார்ட்டா சொல்றேன். பிராணம், பிராணன் என்றால் உயிர்காற்று. அபானன் மலக்காற்று, யானன் தொழிற்காற்று, உதானன் ஒளிக்காற்று, சமானன் நிறவு காற்று, நாகன் தும்மல் காற்று, கூர்மன் விழிக்காற்று, கிரிதரன் கொட்டாவி காற்று, தேவதத்தன் இமைக்காற்று. கடைசியில சொல்லக்கூடிய தனஞ்சயன் எனும் ஈங்காற்று தான் ஆணினுடைய விந்துவை கொண்டு போய் பெண்ணுடைய கருவிலே சேர்த்து அந்த கருவை திருவாக உருவாக்கிறது, அது பாதுகாக்கிறது. அத்தனை எண்ணங்கள் குணாதிசயங்கள் அவ்வளத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற பெருமை எதற்கு சேரும் என்றால் தனஞ்சயன் என்றும் காற்று. அந்த வீங்காற்று தான் 10வது சொல்லக்கூடிய அந்த வீங்காற்று தான் இறைநிலை பயன்படுத்தி கொண்டு இறைநிலை கருவை உள்ளே போய் கருவினுடைய உற்பத்தி, அந்த கரு சீரும் சிறப்புமாக வளரச் செய்து அந்த கரு நமக்கு திருவாக உருவாகி குழந்தையாக நம்ம மடியிலே விளையாடும் அளவு உற்பத்தி பண்ணி நாம உதவி செய்யக்கூடிய காற்று வீங்காற்று எனும் அந்த தனஞ்சயன் என்ற காற்று தான். அதனால அதிகமான நேரங்கள் கரு உற்பத்தியை பத்தி நீங்க அப்படியே இப்ப நான் சொன்னது எழுதினாலே போடும், 20 மார்க் அப்படியே இருக்குது. பேஜ் நம்பர் 117 இருந்து 120 வினாவிடை. ஓகே, தென் பிடிஎஃப்ல 22ல இருந்து 23ங்க நோட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஒரு இது இருக்கு, அட்டமா சித்தி. அட்டமா சித்தி பிடிஎஃப்ல 25 to 26, வினாவிடையில 101ல இருந்து 106. இதுதான் இப்ப நம்ம ஒரு 4-5 பாட்டை நல்லா புரிஞ்சுங்க, படிச்சிருங்க. படிச்சிட்டீங்கன்னா நம்மளே ஒரு யாருன்னா கேளீங்கன்னா திருமந்திரம் கிளாஸுக்கு போனீங்களே என்ன ஆச்சுன்னு ஒண்ணு அவ்வளவுதான், ஒரு பாட்டு விடுங்க என்னன்னு. ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு என்ன சார், ஏறுதல் பூரகம் இருட்டு வாமத்தா அப்படின்னு, பரவாயில்லையே நல்லா படிச்சுட்டு வந்தீங்களே, அவ்வளவுதான் போதும். அதனால நீங்க நிறைய தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கற்கக்கூடிய கல்வி தனக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு நான் செய்யக்கூடிய சேவை அப்படின்ற மாதிரி படிக்க 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 இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த கரு உற்பத்தியை நீங்க உண்மையிலே நேரம் இப்ப நீங்க நேரம் இருந்தா இல்லைனாலும் ரொம்ப டீப்பா படிங்க. இது வாழ்க்கையில ரொம்ப பயனு. நாம 4 பேருக்கு நல்லது காட்டணும்னா இந்த கரு உற்பத்தியில, அதனாலதான் எனக்கு திருமணத்துல ஈடுபாடு அதிகமா வந்தது. இந்த கரு உற்பத்தியை தயவு செய்து நல்லா படிங்க. கர்ப்பகிரின்ற இருக்கு, கர்ப்பகிரியில உள்ள நுழைஞ்சிங்கன்னா அருமையா இருக்கு, படிங்க. வாழ்க. அதுக்கப்புறம் அட்டமா சித்தி. அட்டமா சித்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிஎஃப்ல 25 26, வினாவிடை 101ல இருந்து 106. அட்டமா சித்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தான். 8 அட்டமா சித்தி. இது வினாவிடையில பேஜ் நம்பர் உங்களுக்கு ஹலோ வேற யாரோ வராங்க லைன்ல இல்ல? இப்ப கேக்குதுங்களா சார்? நீங்க வேற யாராவது ஆஃப் பண்ணிட்டேன். அட்டமா சித்தி. இந்த அட்டமா சித்தி அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம். இது
நீங்க வந்து வினா விடையில 101, 106ல இருக்கு, நல்லா படிங்க. பிடிஎஃப்ல 25 to 26 என்ன இருந்தாலும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுக்குறேன். அனிமான்றது வந்து பஞ்சினும் மெல்லியதாய், மகிமான்றது பருமையான பொருளாதல், கரிமான்றது கூடு விட்டு கூடு பாய்தல், லகிமான்றது இலகுவாகும் தன்மை, பிராப்தி விரும்பின எய்துதல், பிரகாமியம் ஆகினையின் ஒளியை காண வளர். ஆகினை உங்களுக்கு தெரியும், நெற்றி உருவமற்றில். ஈசத்துவம் தானே படைக்கவும் காக்கவும் அழிக்கும் வல்லவர். வசித்துவம் உடல் பொன்மயமாக புலன்கள் அழிந்திடும், இறைநிலை எய்தி பஞ்சபூதங்கள் நிறைந்திடும். அதில் அட்டமா சித்தியை பற்றி இதில் இருக்கு. அதுக்கப்புறம் திருமூலர் போரும் பிராணாயாமம் பற்றி வரைக. 97லேருந்து 100 பேஜ் வந்து வினா விடையில 97லேருந்து 100, பிடிஎஃப்ல வந்து 24லேருந்து 25. நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா சொல்லிட்டேன். மூச்சு காற்றை பற்றி சொல்லணும்னா நம்ம மூச்சு போற வரையிலும் சொல்லலாம். அவ்வளவு பாடல்கள் இருக்கு. ஒரு 70 பாடல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு. இருந்தாலும் ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஊறுதல் 32 அதி ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டே நிறைய எழுதலாம். நீங்க பிராணாயாமத்தை வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்றாரு. அதாவது நம்மளுடைய மூச்சு மாத்திரைகளுடைய அளவு, அது இப்ப நம்ம சொன்ன தனஞ்சயன்ற காற்று எல்லாமே இல்லை. இதையும் அதையும் மனதால வச்சு படிச்சீங்கன்னா, இப்போ வந்து உதாரணம் நான் சும்மா சொல்லிடுறேன். பாடல் நம்பர் வந்து 568 இருக்கு. 568, 564, 65, 69, 569, 570, 571, 572, 573, 74, 75, அப்புறம் வந்து 566, 567. இதெல்லாத்தையும் நீங்க ஓரளவு அப்படியே நேரம் இருக்கும்போது புக்கு திருமந்திரம் புக்கு இருந்ததுன்னா நல்லா எடுத்து ஒரு கிளான்ஸ் பாருங்க. நீங்களே ஒரு ஸ்கிரிப்டை எழுதி பிராணாயாமத்தை பத்தி நீங்க சொல்லலாம். அல்ல இந்த 5 டைட்டில் கொடுத்துருக்குங்க. ஓரளவு நம்ம எல்லாமே ஒரு கவர் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து அடுத்தது வந்து திருமந்திரத்திலே ஆன்மீகம். திருமந்திரத்தில் ஆன்மீகம் 3வது கொஸ்டின் பேப்பர். அதில் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, திருக்கூத்து தரிசனம். திருக்கூத்து தரிசனம் என்னன்றது உங்களுக்கு வந்து நேற்று கூட பிடிஎஃப் கூட போட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து சொல்லியிருக்கலாம். எல்லாருமே சொன்னதிலெல்லாம் வந்து சிவ தரிசனத்தை பற்றி, சிதம்பரத்தை பற்றி சொன்னதில் திருக்கூத்து தரிசனம் பிடிஎஃப் 30, 31ல் ஷார்ட்டாகவும் தெளிவாகவும் இருக்கு. அதை தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க, பாருங்க, படிங்க. அதுக்கு அடுத்தது திருமந்திரத்தில் ஆன்மீக நெறி. நோட் பண்ணிங்க, திருமந்திரத்தில் ஆன்மீக நெறி. உங்களுக்கு இந்த நான் தான் சொன்னேன்னு இந்த கொஸ்டின் எல்லாமே இப்போ வந்துடும், வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திருமந்திரத்தில் ஆன்மீக நெறி. அதுக்கப்புறம் அது வந்து 26லேருந்து 28 பிடிஎஃப். ஓகே. லிங்கம் விளக்கம். லிங்கம் விளக்கன்றது பிடிஎஃப் வந்து 28லேருந்து 29. ஓகே. அப்புறம் வினா விடை வந்து 161லேருந்து 162 ரெண்டுமே. நீங்கள் வந்து எய்தர் பிடிஎஃப்ல போனீங்களா 28, 29, வினா விடையில் போனீங்களா 161, 162. ஓகே. அடுத்தது ஆன்ம நேய ஒருமைப்பாட்டை திருமூலர் வழி நின்று விளக்குக. ஆன்ம நேயம்னா என்ன? ஏதான் ஆன்மீகத்தை பற்றி திருமூலர் என்னென்ன சொல்லியிருக்காரு. இப்போ டக்குன்னு கேளுங்க, ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு ஒரே இது டக்குன்னு வாழ்வில் நெறில படிச்சேன்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அழைத்துக்கு போடுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அதை முதல்ல சொன்னது அப்படியே தூக்கி இங்க இருந்தாலும் போட்டுட்டீங்கன்னா மறுப்பு சொல்ல முடியுமா? யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாது. ஆன்ம நேய கொஸ்டினை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு டக்குன்னு பூந்து நல்ல தெளிவா எழுதுங்க. பேஜ் நம்பர் 158லேருந்து 159 வினாவிடை புக்ல இருக்கு, பாருங்க. அடுத்தது திருமூலருடைய கடவுள் நெறி பற்றி தெளிவுபடுத்துக. கடவுள் நெறி பற்றி சொல்லணும். அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது வந்து வினாவிடை புக்ல வந்து 220லேருந்து 23 வரையிலும் இருக்கு. தயவு செய்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்டா சொல்லணும்னா அடுத்தது வந்து
இப்போ நிறைய நம்ம கிளாஸ்ல வந்து காதல நீங்க வாங்கினது என்னன்னா, பதி, பசு, பாசம் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால பதி, பசு, பாசம் அப்படின்னு படிங்க. என்ன படிப்பீங்க? படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. பதி, பசு, பாசம்னா என்ன? சரியை, கிரியை, யோகம்னா என்ன? பதின்னா என்ன? அதாவது அந்த ஷார்ட் இதுவா நீங்க அப்படியே படிச்சிட்டீங்கனாலே போதுங்க. பயப்பட வேண்டாம். பதி, பதி என்றால் என்ன? ஒரு பேரறிவு பொருள். இறை, இறைநிலை. என்ன இருக்கு? இறைநிலை என்பது அதாவது உணர்ந்த ஒரு அறிவு. எல்லாமே அறிந்ததுதான் அறிவு. அது அது ஒரு சித்தம். இது ஒரு அறிவு பொருள். அவ்வளவுதான். இறைநிலையை பத்தி நம்ம அன்கம்பேரபிள். அவ்வளவுதான். பசு, பசுன்னா என்ன? ஒரு உயிர். அதாவது ஒரு சாதாரண சித்து. உணர்த்தினால் உணரும். நம்ம இருக்கோம் இல்லைங்களா? நம்ம சொல்லி கொடுத்தா படிக்கிறோன்ற மாதிரி உணர்த்தினால் உணரும் சித்து பொருள். அறிவனுடைய ஒரு பொருள். அதுக்கு அடுத்தது பாசம் அப்படின்றது வந்து அறிவே இல்லாத ஜட பொருள். ஒரு பாசம் அறிவித்தாலும் அறியாதது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதை வந்து நீங்க பிடிஎஃப்ல பக்கம் 35 இருக்குது. ஷார்ட்டா அதுல வந்து அனாதியே உயிரோடு கூடிய மலம், அறியாமை, ஆணவம், கண்மம், இதெல்லாமே இருக்கு. முல்லை முள்ளால் எடுப்பது போல ஆணவம், கண்மம், மாயை என்ற அனைத்தையும் நாம் ஒதுக்கினால் இந்த வந்து பாசம் அகலும், பசு நீங்கும், பதியை நாம் அடையலாம். அப்ப பதி என்பது ஒரு பேரறிவு பொருள். பேரறிவு பொருள் என்றால் என்ன? முற்றிலும் முற்றிலும் உடையது, முற்றிலும் அறிந்தது. அப்போ எதை நீக்க வேண்டும், எதை காக்க வேண்டும், எதை நாம் நோக்க வேண்டும்? பாசம் கிளந்து பசு, அதுக்கப்புறம் போனா பதி. அதனால இந்த ஆங்கிள் நீங்க பாருங்க, பார்த்து முடிங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது வந்து என்ன? அத்தனையும் ஒரு ஆன்மீக நெறி. சரி என்ன என்ன? கிரியை என்ன? யோகம்னா என்ன? அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நீங்க எப்படி படிக்கணும்? ரொம்ப பாரமா படிக்காதீங்க. ஷார்ட் நோட்ஸா கொஞ்சம் 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 வந்து அதை முடிச்சுக்கிட்டு இறைவன் நம்ம கொடுத்துருக்கான்ல அறிவு, அந்த அறிவை வச்சு புடின்னு கொடுக்கலாம். சரியை என்றால் என்ன? சரியைன்னா ஆன்மீகத்துல நம்ம சொல்லணும்னா தசமார்க்கம்ன்றதை பத்தி, அதாவது ஒரு கடவுளை நான் உனக்கு ஒரு ஃபாலோயர் எப்படி பண்றேன்? நான் இறைவனை தேடி 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 அலைந்து நான் அவனை அலைகிறேன். நாடும் நகரமும் நான் தேடி திரிந்து அந்த சிவனை நான் அறிகிறேன். அப்படி பண்ணவர் யாரு? ஒரு சிவனடியார். யார் அந்த சிவனடியார்? திருநாவுக்கரசர். அவர் வந்து இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் நாடி நாடி, அதாவது ஆலயந்தோறும் ஓடி சென்று இறைவனை தான் இறைநிலையோடு இணைய உழவார பணி என்று சொல்லுவாங்க. பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என தன்னையே வந்து இறைவன் பால் அப்படியே முழுதும் ஈடுபாட்டோட போனவர் திருநாவுக்கரசர். அது வந்து தாச மார்க்கம் எனப்படுவது சரியை. இந்த சரிக்கு அப்புறம் கிரியை. கிரியை என்ன? கிரியை என்ன? ஒண்ணும் இல்லை. அதாவது நாம வந்து உடலாலும் உள்ளத்தாலும் அகப்புற வழி இறைவனை நாம் வழிபடுகிறோம். இது என்ன மார்க்கம்? சத் புத்திர மார்க்கம் என சொல்லக்கூடியது. அது சத்து புத்திரன், அதாவது அது அப்பாவும் உள்ள மாதிரி. நான் இறைவனை என் தந்தையாக நினைச்சு வணங்குறேன். அகத்திலும் புறத்திலும் மந்திரம், தந்திரம், எந்திரம் கண்டு வழிபடல். அதாவது புறத்திய உருவில் கண்டு வழிபட்டு பஞ்ச சுத்தி செய்து மீண்டும் அகத்திற்கே கொண்டது. இதை வந்து திருஞான சம்பந்தர் இது மாதிரி அவருடைய மெத்தட் ஆஃப் ஆன்மீகம் வந்து இந்த சற்புத்திர மார்க்கம் என்பது திருஞான சம்பந்தருடைய வழி கிரியை எனப்படுகிறது. அடுத்தது யோகம். யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் இறைவனுடன் ஒன்றிணைதல். ஜோதி வடிவான உண்மை பொருளை நான் எது மூலம் தாங்க யோகம் மூலம்
அடையணும். இது 8 அட்டாங்க சொல்றேன். இதுல வந்து யாரு போறது? மாணிக்க வாசகரை நாம முன் உதாரணமா சொல்லலாம். சகமார்க்கம். அதுக்கு அடுத்தது ஞானம். என்ன ஞானம்? அந்த இது சொன்னேன் இல்லைங்களா? சிவனை அடைதல். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. ஞானத்தின் மிக்க சமயம் சான்றுட்டு. ஞானத்தின் மிக்க நன்முக்தி நல்காவும் ஞானத்தின் மிக்காரு நாதேன் மிக்காரே அப்படின்னு சொன்னவர் யாரு? சுந்தரர். சுந்தரரை வந்து இத அவரை வந்து நம்ம இதுக்கு வந்து ஞானத்துக்கு ஒரு ஒரு இதுவா சொல்லலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சரியைக்கு திருநாவுக்கரசர், கிரியைக்கு திருஞான சம்பந்தர், யோகத்துக்கு மாணிக்க வாசகர், ஞானத்துக்கு சுந்தரர். அதனால ஞானம் இந்த கல்வியை வந்து அழகா சொல்லிடலாம். அதனால நீங்க இப்போ சரியை கிரியை யோகத்தை அறிஞ்சிட்டீங்க, பாசத்தை உணர்ந்துட்டீங்க, ஆன்ம நேயம், ஆன்மீக நெறி, திருக்கூத்து தரிசனம் எல்லாத்தையுமே நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து இப்ப பார்த்துட்டீங்க. அதுல ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அபவுட் தி பேப்பர். லிங்கம் என்றன்னா என்ன? லிங்கத்தினுடைய விளக்கத்தை உங்களுக்கு கேட்பாங்க. லிங்கம் என்பது சிவத்தினுடைய அடையாளம். அது எல்லாருக்குமே தெரியும். சிவம் என்னென்ன சிவம் இருக்கு? அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம் என 6 லிங்க மேனிகளை குறிப்பிடுகிறார்கள். அதாவது அட்ட திக்குன்னு 8 திக்கிலும் பறந்துள்ளது அட்டலிங்கம். சக்தியும் எல்லாருக்கும் அது வந்து சூட்சும வடிவமைப்படுகிறது. பிண்டலிங்கம் என்பது உடலை லிங்கமாக போற்றப்படுவது. என்னது? நமது உடலிலே சிவலிங்கம், லிங்கத்திற்குள் இறைவன் காட்சி அளிக்கிறான் அப்படின்றது. சதாசிவலிங்கம், அதாவது உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இயல்பு. சதாசிவம் பேதமை அனைத்துமே இதில் அடங்கும். ஓங்கார வடிவமாக காட்சி தருவது ஞானலிங்கம். சக்திக்கு மேலே அருவமாய் உள்ளது சிவசக்தி. அருவமாய் என்பது உருவமில்லாத இறைநிலை. சிவலிங்கம் அனைத்து கடவுளின் உருவமை என பிரம்மா, திருமால், உருத்திரன், சக்தி, சிவன் எல்லாரும் சேர்ந்து நினைத்து இருப்பதே சிவலிங்கம். அதனால லிங்கத்தினுடைய விளக்கம் கேட்டாங்கன்னா நீங்க இதை தைரியமா எழுதுங்க. இந்த ஒரு அப்படியே இந்த மனசுக்குள்ள வச்சு தாராளமா எழுதலாம். திருக்கூத்து தரிசனம் என்பது உங்களுக்கு விளக்கமா நடத்தியிருக்காங்க. சிதம்பரம் என்பது ஒரு அறிவாகாயம். சிவன் வந்து 5 கூத்தாடுகிறான். சிவானந்த கூற்று சிவனுக்கு ஆடுதற்குரிய இடம். அதனால சுந்தர கூற்று, விஜயானந்தம், சிவனடத்தி, இதனால இதெல்லாத்தையும் நீங்க வச்சு எழுதலாம். கூற்று போதுங்களா? அதுக்கப்புறம் தந்திரங்களை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 9 தந்திரம். அது அறியாமை நீங்க தன்னை அறிதல். முருகன் அருமையா நிறைய பாடல்களை தொகுத்து கொடுத்தாரு. தன்னை அறிதல. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாம தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அதனால தன்னை அறிதலை பத்தி நல்ல ஒரு விளக்கங்கள். தன்னை அறிவது அறிவல்ல, மற்றவை யாவும் ஓதே அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தன்னை அறிந்து நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதாவது 3 கேள்வித்தாளும் நம்ம இப்போ அட்டன் பண்ணிட்டோம். 4வது தாளுக்கு செல்கிறோம். ஓகே, இப்போ 4வது தாள் வந்து திருமந்திரத்திலே பல்துறை ஆளுமை. பல்துறை ஆளுமை வந்து இதுல வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. பல்துறை ஆளுமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறள் திருமந்திரம், வள்ளலார் திருமந்திரம், பாரதியார் திருமந்திரம், பாரதியார், வள்ளலார், திருமூலர் எல்லாமே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இது மாதிரி நம்ம எல்லாம் எழுதலாம். மாணிக்க வாசகர் எல்லாமே எழுதுறது தான் வந்து இந்த பல்துறை ஆளுமை. அதனால வந்து இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அதனால நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே எழுதலாம். நல்லா ரொம்ப சிரமம் இல்லாமல். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளிலே திருக்குறளும் திருமந்திரமும்
ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒப்புமை அப்படின்னும் போது என்ன, வினா விடைய புத்தகம் வந்து 224ல இருக்கு. கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னா என்ன இருக்கு சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே இன்னைக்கு இப்போ நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டே இருந்தோம். அதாவது வள்ளுவர் சொன்ன கல்வி, கேள்வி, கல்லுண்ணாமை, கொல்லாமை, பெரியோரை துணை கோடல், வாய்மை, அத்தனையும் வந்து திருமந்திரத்திலையும் இருக்கு. திருமந்திரமும் திருமந்திரத்துல கூறப்பட்டவை அத்தனை கருத்துக்களும் திருக்குறள்ல இருக்கு. திருக்குறள்ல கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே அதுல இருக்கு. இதுல வந்து 2 வரிகளில் சொன்னதை அவர் 4 வரிகளில் சொல்லியிருக்காரு. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா, முதல் தந்திரம். அந்த முதல் தந்திரத்துல இது வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து குறள்லயும் இருக்கு. அதனால இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. வினா விடை என்ற புத்தகத்தில் இது 224வது பக்கத்துல இருக்கு. அதனால அதை நீங்க படிங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஓனாவே எழுதலாம். திருக்குறள்ல சொல்லி இருக்கிறத வந்து என்ன, இப்ப நாம இப்ப எடுத்துப்போமே சாதாரணமா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகம். அவரும் வந்து கல்வி பத்தி சொல்லியிருக்காரு, கேள்வி பத்தி சொல்லியிருக்காரு, வேள்வி பத்தியும் சொல்லியிருக்காரு. எல்லாமே இருக்கு அதுல வந்து. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 மார்க் கொஸ்டின் தான் நீங்க அதை எதிர்பார்க்குற மாதிரி வச்சுங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு 4 திருக்குறள் எல்லாம் எழுதுங்க. இப்போ வந்து திருக்குறள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா வெகுளாமைன்னா சினம் கொள்ளாமை பத்தி நல்லாவே எழுதியிருப்பாங்க. அப்புறம் வெல்லும் அளவில் விடுமின் வெகுளியை 2003வது பாடல்ல வந்து சினத்தை பத்தி திருமூலர் அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது சினத்தை தவிர்க்க வேண்டும். நிலையாமைன்றது வந்து பாத்தீங்கன்னா, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கிட விழிப்பது போலும் பிறப்பு. குறள் 339 குறள்லையும் அதே போல அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் திருமந்திரம் 148. அது என்ன, நிலையாமை. எதுவுமே நிலையாமை. எதையுமே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுக்காக கூறப்பட்டது. இப்போ வந்து இது என்னாச்சுங்க, இது பெருமையை பத்தி நம்ம சொல்லும் போது இவர் என்ன சொன்னார் திருமூலர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி போயிருக்காரு இல்லைங்களா. அப்போ அவர் என்ன சொல்ற, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு குறள் 972. அதுல வந்து மக்களுடைய உயர்வு தாழ்வு இல்லை, வேறுபாடு இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கு. அதே மாதிரி அரசு நீதி அறிதல், அதுல வந்து கல்வி பத்தி நிறைய விளக்கம் கொடுக்கும்போது கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இதை நம்ம பொதுவா சொல்ல போனா, இது உங்களுக்கு கேக்குதா? நல்லா வாய்ஸ் என்ன டவுன் ஆகுதா? யாராவது சொல்லுங்க. என்ன இருந்தா கொஞ்சம் நல்லதுமா. அரசு நீதி அறிதல்னா, இப்போ ஒரு அரசன் எடுத்துட்டீங்கன்னா, கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர். இப்போ ஒரு திறமையான ஒரு அறிவாளிக்கு ஒரு அரசனா நம்ம இருந்தான்னா, இப்ப பாருங்க புறநானூற்றுல கூட என்ன சொல்றாங்க, அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்ற மாதிரி நம்ம சொல்லும்போது அதுல அறிவுடையோனாறு அரசன் செல்லும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வென்றால் அவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளையவனா இருந்தாலும் நீ போய் உட்கார்ற ஆட்சியில அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து புறநானூற்றுல கூறப்பட்டிருக்கு. அப்போ அறிவுடையோனாறு அரசன் செல்லும், ஒரு அறிவான ஒரு அரசன் இருக்கும்போது அந்த நாட்டினுடைய குடிமக்களை அவன் சிறப்புடன் நடத்தி கொண்டு வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை நல்ல முறையில பயன்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை விட்டு அதுதான் அப்போ ஒரு கல்லாத அரசனுக்கு என்ன சொல்றாரு, அவரும் கொடுகோலன், யமனுக்கு ஒப்பான கொடுமையை எடுத்து கல்லா பிணிக்கும். அதை வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு, கல்லா பிணிக்கும் கடுங்கோல் 570வது பாடல்ல அந்த கடுங்கோலை பத்தி சொல்றாரு. அப்போ வந்து கற்றறிவதனுடைய விளக்கம், அதனுடைய முக்கியத்துவம் அது கூறப்படுகிறது. வெகுளாமைன்றது வந்து என்ன, சினம் கொள்ளாமை.
சினம் கொள்ளாமை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல வெல்லும் அளவில் விடுமின் வெகுளியை அப்படின்னு சொன்னவர் யாரு? திருமந்திரத்துல என்ன சொல்றாங்க? அதாவது சினம் வந்து ஒரு தீயது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வராங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா, நான் எல்லாருமே ஆமா நான் தெரிஞ்சு செஞ்சேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயா, நான் தெரியாம செஞ்சிட்டேன். ஒரு நிமிடம் நான் என்னை இழந்தேன். இழந்த நேரத்தில் இந்த தவறை நான் செய்து விட்டேன். அப்படின்னு கோர்ட்ல எல்லாம் கூட வந்து சொல்லுவாங்க. அந்த ஒன் டைம் அவங்களுடைய அந்த தன்னை வந்து மறக்கும்போது தன்னை மறக்கிறது திருமூலர் என்ன சொன்னார்? தன்னை மறந்து இறைநிலையோடு செல்ல சொன்னார். இவர் தன் நிலை உணராமல் தவறுகளை செய்துவிட்டு குற்றவாளியா போய் நிக்கிறாங்க. அதனால வந்து நிலைகளை உணர வேண்டும். அவ்வளவுதான். அதனால வெகுளாமை என்பது சினத்தை அடக்குதல், சினத்தை ஒழித்தல். வள்ளுவரும் சொல்லியிருக்காங்க, திருமந்திரத்திலும் சொல்லியிருக்காங்க. திருமந்திரத்துல வந்து 2303வது பாடல், நல்ல செல்லா இடத்து சினந்தீது 302ல அது, இதுல 2303ல இது. அதனால அதுக்கப்புறம் நிலையாமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்ற குறள் மூலம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அடப்பணி வைத்தார் அடிசிலை உண்டார். அதாவது எப்படி தெரியுங்களா? இன்னொரு இதுல பாடல்ல ஒண்ணு என்ன சொல்றாரு? ஒருத்தர் வந்து அடப்பணி வைத்தார் அரிசில நல்லா சாப்பிட்டு தன் மனைவியோடு சந்தோஷமா படிச்சார், திரும்பி படுத்தார், போனார். அவ்வளவுதான். அது வரையில நாம என்ன கூறுறோம்னா, அவரை வந்து அவரு இவருன்னு நம்ம புகழறோம். அவருடைய உடலிலிருந்து உயிர் போயிடுச்சுன்னு என்ன சொல்றோம்? பிணம் என்று கூறுகிறோம். அந்த உயிரினுடைய முக்கியத்துவம் உணர்ந்து தன் நிலை அறிந்து மனிதன் தன் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என திருமூலர் கூறினதுனாலதான். அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உயிர் பிரிந்த பிறகு பிணமென்று கூறுவர் அப்படின்றத அந்த பாடல் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப 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 யதார்த்தமான உண்மைகளை வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து நிலையாமை படிங்க. கொல்லாமை, கொல்லாமை வள்ளுவர் சொன்ன கொல்லாமை என்ன? தன்னூன் பெருக்கற்க தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். அது எல்லாருக்குமே தெரியும். ஊனும் கொன்று தின்று வாழ்பவர்களுடைய நிலை. இந்த இடத்துல வந்து கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை, அதனால கொல்வினையர் என படிக்கிறது. அதாவது கொள்பவர்கள் என்பது யமனுக்கு ஒப்பானவர்கள். இறைவனுடைய படைப்பிலே எல்லா உயிரும் ஒரே தன்மையை கொண்டதுதான். அதனால கொல்லாமையை பத்தி விளக்கப்பட்டது. ஆக மொத்தம் 2 பேருமே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இனியவை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? இன்னா இன்னா ஏதாவது இனியவை கூறுதல் வந்து திருமூலர் வழியில நீங்க எடுத்தீங்கன்னா இன் சொல்லினதே அறம் அப்படின்னு சொல்றாங்க. திருமந்திரம் வந்து இன்சொல் பேசுதல், அறத்தில் உட்படுதல், எல்லாத்தையும் கூறி யாவரும் இயன்ற வரையில் இன்முகத்துடன் இருக்க வேண்டும், அறம் செய்ய வேண்டும், நலமோடு வாழ வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் சொல்றேன் இல்லைங்களா? இனியவை கூறுங்கள், இனியவை கூறி அறநெறியை கடைபிடிங்கள். இதுக்கு அடுத்தது வந்து நடுநிலைமை. நடுநிலைமை என்னென்ன? ஜஸ்டிஸ். இப்போ வந்து யாராவது வந்து ஒரு ஒரு குற்றவாளி ஏதோ ஒரு தவறு செஞ்சவங்க யாராவது நம்ம கையில வந்து நம்ம கேட்குறாங்க, ஐயா நான் இது மாதிரி ஆச்சுங்க, எங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படின்னா, நாம என்ன பண்ணோம்? நடுவு நிலைமை, நடுவு நின்றார்க்கு அன்று ஞானமும் இல்லை அப்படின்றாங்க. அதாவது 320 பாடல். அதுல என்னன்னா நடுவு நிலைமை அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய செயலால் நியாயத்தை கூறி உண்மையை செய்து நன்மைகளை விளங்க வைக்க வேண்டும். அதுதான் நடுவு நிலைமை. நல்ல செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. நடுவு நிலைமை நின்றவரின் சொல்வளம் அழியாமல் அவன் வாழ்வில் சிறந்து ஓங்குவான். இப்ப நம்ம சொல்றோம்ல, கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, எங்க நாட்டாம சொல்ற தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? சிறந்த ஒரு தீர்ப்பாக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் அப்படித்தான் இருந்தது. அருளுடைமை. அருளுடைமைன்னு என்ன? தெய்வ நிலை. பிரானருள் உண்டினில் உண்டு நற்செல்வம். திருமூலர் 1645வது பாடல்ல
மனித பிறவியிலே அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 நெறிகளுள் வீடு பெற்று அடைய நாம் என்ன பண்ண வேண்டும்? இறை நிலையை நாம் வணங்கி இறை வழிபாடு செய்து அவனிடம் இறை அருளை பெற்று தன் வாழ்வை புனிதமடைய செய்து கொள்ள வேண்டும். பிரான் அருள் உண்டினில் உண்டு நற்செல்வம். இத நாம தெரிஞ்சுக்கணும். அன்புடைமை எல்லா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த விடும்பு. சாதாரணமா அன்போட பேசி பண்போட பழகும்போது பலர் நம்மளை விரும்பி நம்ம கிட்ட வந்து உதவிகளை கேட்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. சிடுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிட்ட நெருங்க மாட்டாங்க. மானிட வாழ்விலே அன்பு வந்து ஒரு அளப்பரிய மதிப்பினை தரும். நீங்களே கூட பாருங்க, ஒருத்தர் அன்பாவும் பண்பாவும் பேசுறாங்களா, அவங்கள நாடி நாம பல முறை போய் பண்ணுவோம். அவங்களும் உதவியா இருப்பாங்க, நாமளும் உதவிகரமா நமக்கு இருப்போம். அல்ல, அன்போடு பண்பினை நாம் வளர்த்து கொண்டால் அன்புதான் இறைவன் என 270வது பாடல் வள்ளுவர் சொன்ன பாடலும் நோட் பண்ணிக்கிட்டு, அன்பின் வழியது உயிர்நிலை. இது அப்படியே போட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னதை வச்சுக்கிட்டே எழுதினீங்கன்னா உங்களால வந்து சாதாரணமா எடுத்தாங்கன்னா இந்நேரம் பேனை எடுத்திருந்தீங்கன்னா 10 பக்கம் எழுதிட்டு இருக்கீங்க. அதனால நல்லா எழுதுங்க. கடவுள் வாழ்த்துல ஒன்று அவன்தானே, இரண்டு இன்னருள், நின்றனன் மூன்றினுள் உணர்ந்தான் நான்கினை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து உங்களால முழு பாடல் எழுத முடியும்னா 2 லைன் கொட்டேஷன் போட்டு ஒன்று அவன்தானே, இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூணில் உணர்ந்தான் ஐம்பொறியை வென்றன். இந்த அப்படியே கொட்டேஷன் போட்டு என்னும் பாடலில் வந்து திருமூலர் கடவுள் வாழ்த்தி கடவுளுடைய முக்கியத்துவம் நாம் உணர்த்தி இருக்கிறாருன்னு சொல்ல உடனே டக்குன்னு வந்து வள்ளுவர்கிட்ட போங்க. நான் ஒரு வள்ளுவர் பாட்டு ஒண்ணு போடுங்க, ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என அகரத்தை முதலாக கொண்டவன் இறைவன் ஆதி பகவான் அப்படின்ற மாதிரி போட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தெளிவாக எழுதலாம். ஒரு 10 பக்கம் இதை வச்சுக்கிட்டே 10 பக்கம் எழுதி முடிச்சிடலாம். திருக்குறளும் திருமந்திரமும் ஒரு 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 ஒப்புமை. அப்புறம் 2வது வந்து திருமந்திரம் கூறும் சன்மார்க்க உண்மைகள். சன்மார்க்கத்தை பத்தி வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் வள்ளலாருக்கு முந்தைய காலகட்டத்திலேயே வந்து திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்கார். இது வந்து வினாவிடை புத்தகத்துல பக்கம் 231ல தெளிவா இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமந்திரத்துல இந்த சன்மார்க்க சிந்தனைகள் வந்து திருமூலர் சொன்னதை வந்து இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே திருமூலரும் வள்ளலாரும் வரும்போது அப்படியே கம்பேரிட்டிவ் கொண்டு போயிடலாம். 231 இருக்கு, அது வந்து பக்கத்திலேயே 232 இருக்கு. திருமூலர் வந்து தன்னை அறிகிறார், வள்ளலார் வழி நிற்கிறார் அப்படின்னும் போது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்னவர் யாரு? நம்ம இவரு திருமூலர். பாடல் எண் 2355, 2366, 2641 அப்படி சொல்லும் போது அதே மாதிரி தேகம் வேறு தேகி வேறு, அதாவது உடம்பு வேறு உடம்பை உடையவன் வேறு, நாம் ஒரு ஆன்மா, ஆன்மா வேறு உடல் வேறு, உடல்தான் நான் என்ற எண்ணத்தோடு பார்த்தால் நமக்கு ஆன்மா தெரியாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு தன்னை அறிந்த பின் பாமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற அடிகளிலே யார் சொன்னாரு? வள்ளலார் சொல்றாரு. வள்ளலார் பாடல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம காதல விழுந்த மாதிரி இருக்கான். தன்னை அறிந்தென் வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, வள்ளலாருடைய பாடல். அதனால இதை அறியணும், அது புரியணும். திருமந்திரத்தை வந்து சன்மார்க்க உண்மை 231 படிங்க. இது 32, 33 எல்லாமே வந்து வள்ளலாருடைய சன்மார்க்க கோட்பாடுகள்லாம் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் தெளிவா அப்படியே படிச்சீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ் மாதிரி தான். இப்போ வந்து வள்ளலாருடைய சன்மார்க்கம் 100க்கு 100 புலால் மறுத்தல், 100% அவர் வந்து புலாலை மறுக்கிறார். அதே மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கார். அதே மாதிரி வந்து தான தர்மங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலார் அமைப்புகளில் வந்து உணவு
உணவு படைப்பதே வந்து வந்து ஒரு முக்கிய கடமையாகவும் அதே ஒரு ஒரு பணியாகவும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதை பத்தி திருமூலரும் நம்ம சொல்லியிருக்காங்க, வள்ளலாரும் அதையே சொல்லியிருக்காரு. அதனால பசி கொடுமையை பத்தி யாரார் சொல்லியிருக்கிறது? பசி கொடுமை பத்தி திருமூலரும் சொல்லியிருக்காரு, வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, பாரதியாரும் சொல்லியிருக்காரு. பாரதியார் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொல்லியிருக்காரு அவர், அவருடைய பாணியில. ஆனால் இப்போ வந்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என வள்ளுவர் கூறியிருக்கார். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? இந்த பாடல், இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசி கொடுமை. அதனால்தான் பசி கொடுமையை நீக்க வள்ளலார் என்ன பண்ணாரு, அன்னதானத்தை பற்றியே எடுத்து சொல்லி அன்ன சாலைகளை கட்டினார் வள்ளலார். அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வடலூர்ல வந்து அணையா அடுப்பு என்று ஒன்று இருக்கிறது. அங்க வந்து இதே மாதிரிதான் உணவு எல்லாமே அவங்களுக்கு வந்து எடுத்து பண்ணும்போது இன்றும் அந்த தொண்டு சிறந்து ஓங்கி கொண்டே இருந்து கொண்டு வருகிறது. அதனால திருமூலரும் வள்ளலாரும் என ஒரு கேள்வி இருக்கிறது. 232 233 பிடிஎஃப்ல வந்து 3940. ஓகே. அப்புறம் 4வது கொஸ்டின் வந்து திருமூலர், வள்ளலார், பாரதியார். இப்ப நான் சொல்லிட்டேன். அது அப்படியே இன்னொரு தடவை அப்படியே பண்ணும்போது, அதாவது திருமந்திரத்துல வந்து அச்சம், ஆசை, கோபம் இது எல்லாமே வச்சுக்கிட்டீங்கன்னா பாடல் எண் நோட் பண்ணீங்க. 602, 1823, 2303. இந்த 3ல அசுரர்கள் அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்துவிடும். அதாவது மேதினியில் மரணமில்லை சினங்கொள்பவர் தம்மை தாமே தீயால் சுட்டு பொசுக்கிக் கொள்பவர் வாள் கொண்டு வெட்டி கொள்பவர் என்கிறார் பாரதியார். வள்ளலாரும் அச்சம், ஆசை, சினம் முதலியவற்றை கைவிட வேண்டும் என்றார். அவர் வந்து ஆன்மீகத்துல வந்து அமைதியான ஆன்மீக சக்தி இருந்ததுனால ஒரு மனிதன் அச்சம் தவிர, ஆசை ஒழி, சினத்தை அறவே விட்டுவிடு என்ற அந்த ஒரு கோட்பாடுகள்ல வந்து சொன்னதுனால திருமூலர், வள்ளலார், பாரதியார் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அவங்களது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது எல்லாமே சமுதாய நோக்கத்தோடு தான் இருக்கணும். சமுதாயத்தினுடைய நலனை கருதி சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை சிறப்புடன் செய்ய வேண்டும். அதாவது உழவன் சேற்றிலே கால் வைக்காவிட்டால் சோற்றிலே கை வைக்க முடியாது. அது எல்லாருமே நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுடைய முக்கியத்தை, விவசாயிகளுடைய முக்கியத்தை உணர்ந்தவர்கள் உழவன் சேற்றிலே கால் வைக்காவிட்டால் சோற்றிலே நாம் கை வைக்க முடியாது. இந்த உண்மையை திருமூலர் நன்கு உணர்ந்திருந்தார். உழுவோர் உலகத்தார்க்கு ஆணி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உழுவோர் உலகத்திற்கு ஆணி, அச்சாணி போடுவார். ஒரு வண்டிக்கு சக்கரத்துல இருக்கக்கூடிய அச்சாணி எப்படியோ உழவர் உலகத்தார்க்கு ஆணி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் எனும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. வெள்ளச் செய்யாகி விளைந்தது தான் என்று 2381. கிடா கொண்டு சென்னல் அரிக்கின்றவாறு 2838. ஏற்ற இரண்டுல 7 துறவுல 2803. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் நிலையில் திருமூலர் சொல்லோர் உழவராக மட்டுமின்றி நல்லோர் உழவராகவும் தெரிகிறார். இதுவெல்லாம் வந்து இந்த சிந்தனை செய்திகள் என கூறப்படுகிறது. அதனால திருக்குறளும் திருமந்திரமும் என்ற ஒரு கம்பேரிட்டிவ் கொஸ்டின் சிறப்பா நீங்க எழுத முடியும். அதே போல வள்ளுவரும் திருமூலரும் வள்ளலாரும் 3 பேருமே புலால் மறுத்தலை அம்மா நீங்க சொல்றது ஓகே. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 5 क्वेश्चन என்னன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அசைன்மென்ட் क्वेश्चंस மட்டும் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணா क्वेश्चन என்னன்னு கரெக்ட்டா தெரியும். எந்த பாடத்துல நாலாவது 4th லெசன் 4th எக்ஸாம். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 திருக்குறள் திருமந்திரம் கம்பேரிட்டிவ் ஒப்புமை எழுதிங்க. மொல்லமா எழுதுங்க. கேட்டதுக்கு நன்றி.
மனசுல இல்லாம கேட்டுட்டீங்கல்ல. மற்றதெல்லாம் எழுதுனீங்களா அதே போல? எழுதிட்டேங்க ஐயா. அந்த 4th எக்ஸாம் ரைட்டு. கொஸ்டின் கரெக்டா தெரியல அதனால. சரிங்கம்மா, சரிங்க. ஏன்னா எல்லாரும் சுவாரஸ்யமா கேட்டுருக்காங்களேன்றதுனால விளக்கம் அப்படியே கொடுத்துட்டேன். நீங்க இப்ப எழுதிங்க. திருமந்திரத்திலே பல்துறை ஆளுமை 4வது பேப்பர்ல திருக்குறள் டேஷ் திருமந்திரம் ஒப்புமை. ஒப்புமைன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. நான் இப்ப சொன்ன உங்களுக்கு விளக்கம் மட்டுமே கம்பேரிட்டிவ் எல்லாமே அதுல அடங்கும். அப்புறம் திருமந்திரம் கூறும் சன்மார்க்க உண்மைகள். திருமந்திரம் கூறும் சன்மார்க்க உண்மைகள். ஓகே. 3வது வந்து திருமூலரும் வள்ளலாரும். அதுவும் கம்பேரிட்டிவ். எழுதிட்டீங்களா? சார் 3 எழுதிட்டோம் சார். 4வது வந்து திருமூலர், வள்ளலார், பாரதியார். இவங்க வந்து சமுதாய நலனுக்காக தமது கருத்துக்களை வந்து கூறியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் ஓகே. ஓகே. சமுதாய நலனுக்காக கூறும் கருத்துக்கள். அப்படி கருத்துக்கள் இப்ப நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்தோம். எல்லா கருத்துக்களும் சமுதாய நலனுக்காக. அப்புறம் 5வது கொஸ்டின் வந்து திருமூலரின் பல துறைகள் பல்துறை சிந்தனைகள் 315 இருந்து, அதாவது இப்ப நான் பேஜ் சொல்றேன், நீங்க பேஜ் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திருக்குறளும் திருமந்திரம்ன்றது வந்து அந்த ஒப்புமைன்றது வந்து வினாவிடை புக்ல 224வது பக்கத்துல இருக்கு. 224. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து சன்மார்க்க உண்மைகள்னு இருக்கு இல்லைங்களா? அது வந்து பேஜ் நம்பர் 231 வினாவிடை புக்ல தான் இருக்கு. ஓகே. அடுத்தது வந்துங்க திருமூலர் வள்ளலாருன்ற இது வந்து பிடிஎஃப்ல வந்து பேஜ் நம்பர் 39 40. அதுக்கப்புறம் அதே மாதிரி வினாவிடையில வந்து 232 233 இருக்கு. அடுத்ததுங்க திருமூலர் வள்ளலார் பாரதியார் சமுதாய நலன் கருத்துக்கள் வந்து பேஜ் நம்பர் 305 to 307 வினாவிடை. ஓகே. அப்புறம் வந்து திருமூலரின் பல்துறை சிந்தனைகள் வினாவிடை பேஜ் நம்பர் 315 to 317. ஓகே. அவ்வளவுதாங்க. இந்த 5 கொஸ்டின் தான். அப்படியே இது அப்படியே நோட் பண்ணிருங்க. அப்புறம் வந்து சும்மா அந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க இதுல எழுதுறீங்க இல்லைங்களா? இப்போ இதுலயே அதுல இருந்தே நீங்க வந்து ஷார்ட் கொஸ்டின் வந்து வந்துடும். அதுல வந்து இப்போ நான் ஒரு சின்ன 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுல வந்து பரிவர்த்தனை அப்படின்னு ஒண்ணு வருது. பரிவர்த்தனைன்னா என்ன? பரிவர்த்தனை என்ன உங்களுக்கே தெரியும். நான் ஒரு பொருளை உங்க கையில கொடுத்தோம்னா நீங்க எங்க கையில ஒன்று கொடுக்குறீங்க. அதுதான். அப்போ சிவன் என்ன பண்றாரு? மாணிக்க வாசகருக்கு சிவன் தன்னை மாணிக்க வாசகருக்கு தந்து மாணிக்க வாசகரை தான் எடுத்துக்கொண்டார். அதாவது மாணிக்க வாசகரை தான் ஆட்கொண்டார். அதாவது திருப்பெருந்துறையில வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார்னு சொல்லுவாங்க. அது வந்து பண்டமாட்டு முறை. இது ஒரு பரிவர்த்தனை. அதுல வந்து இதுல யாரு சாமர்த்தியசாலின்னு ஒரு சும்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தந்தது உன் தன்மை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார்கொலோ சதுரர் என மாணிக்கவாசர் சொல்றாரு. நீ என்னை ஏத்துக்கிட்ட, எது உண்மை, கொண்டது என் தன்னை மாணிக்கவாசர் பாடியது வந்து தில்லையிலேயே முக்தி பெற்றது, சிற்றம்பலத்திலே நடராசரோடு ஐக்கியமாகினாருன்னு சொல்றாங்க. அது வினாவிடை பேப்பர்ல 227 முக்தின்றதை பத்தி நம்ம எழுதணும்னா அது வந்து மோட்ச மார்க்கம் என்ன?
நற்காட்சி, தத்துவம் உண்மை பொருளை உணர்ந்து ஒப்புதல், நல்ல ஒரு காட்சி, நற்காட்சி. நஞ்ஞானம், அதாவது அந்த உண்மை நிலைமையை உணர்ந்த பின் அவற்றை அலசி ஆராய்தல், அது வந்து நல்ல ஒரு ஞானம். நல்லொழுக்கம், மேற்கூறிய இரண்டையும் பெற்று மேலோர் கூறிய ஒழுக்க நிறைகளை கடைபிடித்தல். முக்தி என்றால் என்ன அப்படின்னா இதுதான். பேஜ் வந்து 229 வினாவிடை. அதுல வந்து வள்ளலார் வந்து என்ன சொல்றாரு, மரணம். சில முக்கியமான ஒரு 5-6 பாடலை நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுங்க. அந்த பாடல்களை எடுத்து நீங்க எங்க ஒன்னாலும் போடலாம். எல்லா பாடும் இதெல்லாம் ஜென்ரல் பாடல்களை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு உள்ள தூக்கி நுழைக்கலாம். நுழைச்சாங்கன்னா வந்து நல்ல கிளீனா இருக்க மாதிரி இருக்கும். நல்ல வந்து இப்பன்னு இல்லை, எந்த காலத்துலயுமே எடுத்தீங்கன்னா ஒரு இது எடுத்துங்களேன், குருவின் இலக்கணம். குரு இல்லாம எதையுமே படிக்க கூடாது. இப்போ ஒரு யோகா செய்யணும்னா குருவனுடைய ஒரு அருள் வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருவை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. குரு வழியே இறைவனை அடையலாம், குரு வழியே நம் திருவள் பெறலாம், குரு நிந்தை தெய்வ நிந்தைக்கு ஒப்பானது, கருடன் உருவத்தை நினைத்து பார்த்தவுடன் பாம்பு கடித்த விஷம் இறங்கிவிடும், நல்ல குருவை மனதால் நினைத்தால் மனங்கள் நீங்கும் என குருவனுடைய முக்கியத்தை வந்து திருமூலர் கூறுகிறார். அப்போ வந்து குருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவமென பதுபுரி தோறார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரையுனா பற்றதோர் கோவை. 1581 எழுதிங்க. பாடல் என்ன எழுதிருங்க, 1581. இந்த பாடல் மூலம் குருவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தப்படுகிறது. அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பாடல் எண் 2104. இதெல்லாம் ஈஸியான பாடல்கள். உங்களுக்கு அப்படி பாடல் வரலன்னா கூட அந்த ஒரு லைன் எழுதுங்க. எழுதி என்ற திருமூலர் பாடல் மூலம் குலம் ஒன்றே இறைவன் ஒன்றே என பொதுமறையை திருமூலர் அன்றே தெரிவித்தார் அப்படின்னு எழுதினீங்கன்னா பிரமாதமா இருக்கும். அதே நேரத்துல இன்னொன்னு வந்து தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதே அதுல வந்து தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினை பயன். அவ்வளவுதான். இப்ப நம்ம திட்டும் போது அவங்கவுங்க வினைப்பாடே நாம வந்து அனுபவிக்கிறோம்னு சொல்றீங்களா, தானே தனக்கு மறுமையும் இம்மையும் அவ்வளவுதான் என்ற பாடல் மூலம் அதை நாம எடுத்து சொல்லும்போது இதனுடைய உண்மை நிலைமையை நாம எடுத்து கூறலாம். அப்புறம் இப்ப தன்னை அறிதல், தன்னை அறிதல்ன்ற ஒரு இது எடுத்துங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே நான் சொல்றது வந்து ஜென்ரலா நான் கொடுக்கறது வந்து அப்படியே நீங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் எழுதலாம். நீங்க வந்து இதை படிச்சுட்டு போன உடனே நீங்களே நாளைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்றீங்க, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா எல்லா இடத்துலையும் திருமந்திர பாடல்கள் எடுத்து 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 பயன்படுத்தணும். திருக்குறளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துறோமோ அதே போல திருமந்திர பாடல்களை வந்து எளிமையா நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம கற்ற கல்விக்கு வந்து அது ஒரு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது தன்னை அறிதல், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். இப்ப ஒண்ணும் வேண்டாம், இதுக்கு ரொம்ப மனப்படம் பாருங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படி எனும் பாடல் மூலம் தனி மனிதன் தன் ஆன்மாவை உணர தன்னை அறிய திருமூலர் விளக்குகிறார். எழுதிடலாம் இல்லையா? அதை அப்படி எழுதணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். யார் ஒருவன் தன்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் தன்னையே கெடுத்துக் கொள்ளுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நான் யார் என்பதை நான் உணர்ந்த பின் தன்னையே அர்ஜிக்க தான் இருந்தானே, தன்னை அர்ஜிக்க தான் இருந்தானே, என்னையே நான் வந்து புகழ்ந்துக்கிறேன், நான் என்னையே நான் வந்து நினைக்கிறேன். அப்படியே இன்னொரு பாடல் இருக்குல்ல, உடலினை நான் முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடலுக்குள்ளே உருபொருள் கண்ணே உடம்பிலே உத்தம் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து போற்றுகின்றேனே. அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுது, என் உடலுடைய முக்கியத்துவத்தை நான் உணர வேண்டும். உணர்ந்தால் இப்ப நான் தன்னை அறியும் போது
நான் உடலை காக்கின்றேன். அதாவது இப்ப இப்படி எடுத்துங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை வந்து பாடல் வந்து 2355 அது அப்படியே அதுல கொண்டு போங்க. கொண்டு உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்ற பாடல் வந்து 725. அதாவது அதுல என்னன்னா, என் உடலை நான் எவ்வாறு காக்க வேண்டும், ஏன் காக்கணும் என் உடலை? என் உடலிலே, என் உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான். இறைவன் என் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பதனால் என் உடலினை நான் போற்றி காக்கிறேன். அவ்வளவுதான். அதே போல ஒரு மனிதன், இதையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாடல் இன்னும் ஈஸியான பாடல். இன்னொரு பாடல் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த ஒரு லைனை கூட நீங்க எழுதலாம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திறம்பட மெய்ஞானும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இந்த கடைசி லைனை எழுதிட்டு, இது 724 இது மட்டும் கொட்டேஷனா எழுதிங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ உடம்பு அழியுமானால் உயிரும் செயலற்று போய்விடும். உடம்பை துணையா உயிர் இருந்தால்தான் நாம், இந்த உடல் இருந்தால்தான் உயிரும் உடலும் இணைந்து மெய்ஞானத்தை நாம் பெறுவதற்கு இரண்டும் தேவை. அதனால உடம்பு என்பது அவசியம். உடம்பிலே உயிர் நாம் இணங்கிவிட்டால் நாம் வந்து உண்மை பொருளை நாம் உணரவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? உடம்பினை நான் காக்க வேண்டும். உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன். உடம்பை வந்து பழாப்பொரு உடம்பு நான் நினைச்சிட்டேன். என் உடம்பிலே இறைவன் குடிகொண்டான் என்று நான் என் உடலை நான் தாங்கி அதுக்கு மதிக்கின்றேன், மரியாதை கொடுக்கிறேன், மதிக்கின்றேன். அதனால இந்த பாடலை நீங்க எடுத்துங்க. இது மாதிரி கொட்டேஷன் நீங்க போடுங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே 724. உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன் என பாடல், அதுக்கு அடுத்த 725. அப்படியே இங்க போங்க. இதெல்லாம் வந்து சிந்தனைகள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அந்த பாடல் வந்து 2055. இந்த பாடல் மூலம் இது மாதிரி வந்து பாடல் எடுத்துங்க. இதை விட இன்னும் ஒரு அருமையான ஒரு சின்ன பாடல் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். அதாவது வாய்ப்பு வரும்போது தாங்க நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து பேச முடியும், சொல்ல முடியும். இப்போ ஒண்ணு எடுத்துங்க. ஒரு 2158 எதுமா? இப்ப நீங்க 2158 சொன்னீங்களா நம்பர்? இது பாட்டு நம்பர். தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வியில சொன்னீங்கல்ல. தன்னை இல்லம்மா, உடம்பார் அழியில் 2355 தன்னை அறிய தானே? ஆமா இல்லம்மா, 2355 2355 எழுதிட்டீங்களா? 2355மா, 2355 சார். தானே தனக்கு மறுமை மெம்மையும் அந்த பாடல் சார். வர இல்ல இது நான் சொல்றது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான்ற வந்து 2355. அந்த இன்னொரு பாடல் சொன்னதானே? இருங்க வர. தானே தனக்கு மறுமை இருந்தது. இருங்க, இது ஒண்ணு இதை கனெக்ட் பண்ணி நான் சொன்னது வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்ச்சின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அது 724 எழுதிங்க. 724. அதே மாதிரி உடம்பினை நான் முன்ன இழுக்கன்று இருந்தேன்றது வந்து 725. வெரி குட். இது மாதிரி கேட்டாத இப்போ நீங்க ஆர்வத்தோட உள்ள நுழைஞ்சிட்டீங்க. இருங்க நான் எத்தனை பாடல் ஒன்னாலும் சொல்லிட்டே இருக்கிறேன். தானே தனக்கு மறுமையும் மெம்மையும் அந்த செயல் பத்தி சொன்னீங்களா? தீதும் தானே தனக்கு, ஆமா, தீதும் நன்றும் பிறர் தரவார. அந்த பாடல் வந்து தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பான். அதாவது தான் தனது செயல்களால் தன்னுடைய நன்மை தீமைகளை போக்குகின்றான், அவனே அதற்கு காரணமா ஆகின்றான். 2228 2228. வெரி குட். ஆர்வத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தை வந்து என்ன எடுத்து வந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்து காட்டுது. இது என்ன பொம்மை? மர பொம்மை.
ஆனா அந்த மர பொம்மை அது வந்து ஒரு யானை பொம்மை கொண்டாந்து வச்சுங்களேன், அதை நாம என்னன்னு சொல்றோம்? அந்த மர யானை பொம்மையை பார்த்து இது யானை அப்படின்னு சொல்லிடுறோம். யானைன்னு தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு திருமூலர் வழியிலே இந்த ஆன்ம ஒளியை மக்கள் எப்படி உணரணும்னு சொல்றாரு. மரத்தானான யானைய மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இது ரொம்ப தமாஷா இருக்கும். இது எழுதி வச்சுங்க. 2290 இந்த பாடல்ல மரத்தை மறைத்தது மாமத யானை. இப்ப நாம என்ன சொல்றோம்? அந்த குழந்தை கொண்டு வந்த பொம்மையை வந்து யானைன்னு சொல்றோம். ஆனா அந்த யானையினுடைய மூலப்பொருள் என்ன? மரம். மர யானையை பார்க்கும்போது நமக்கு என்ன வந்தது? அதனுடைய ஒரிஜினாலிட்டி, மூலப்பொருளை நம்ம நினைக்கல. மரத்தை நாம நினைக்கவில்லை, யானை தான் நம்ம முன்னாடி நிக்குது. அது போல இறைவனுடைய அருள், அதை நாம நினைக்கும் போது அதனுடைய உண்மை பொருளை உணர வேண்டும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை. அதனால வந்து உள்ளர போயிடுச்சு. பரத்தை மறைத்தது பார் முதல் போதும், பரத்தில் மறைந்து, அதாவது ஆன்ம ஒளியை உணரும் போது, அதாவது ஆன்மாவையும் ஆன்மை ஒளியும் வரும்போது இந்த பஞ்சபூதங்களுடைய இது வந்து ஒடுங்கிவிடும் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அதனால அதாவது திருமூலருடைய எதுக்காக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு எடுத்து நான் சொன்னேன்னா, இந்த பாடல்லாம் வந்து ரொம்ப எளிதான ஒவ்வொரு பாடல்கள். இந்த பாடல் வரிசையை நீங்க எங்க ஒன்னாலும் போகும்போது, ஏதாவது நீங்க ஒரு கட்டுரை இப்ப நீங்க பார்க்கும்போது, இனிமேல வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் நீங்க படிச்சுட்டீங்க, படிச்சவங்களுக்கு நான் ஒரு இது கொடுக்குறேன். நீங்க வந்து இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கை கூட நல்ல தொடர்புல வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து இது செமினார் மாதிரி நடத்துவாங்க. செமினார் நடத்தும் போது புத்தகங்கள்லாம் போடுவாங்க. அப்போ போடும்போது நீங்க எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அனுப்பலாம். இது மாதிரி ஒரு 5 பேஜஸ்க்கு 10 பேஜஸ்க்கு ஒரு ஸ்கிரிப்டை எழுதுனீங்கன்னா, இப்ப நீங்க படிச்சது இந்த திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய இது எல்லாமே விளக்கி வருங்களேன். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆபீஸ் பாயர்ஸ் இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது ஆளுமை திறன், இப்போ வந்து பன்முகை திறன் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஆளுமை திறன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடல்களை தொகுத்து, அதாவது அதுல என்ன, அதுல வந்து இப்ப இருக்கிற அந்த கல்லுண்ணாமையும் நம்ம சொல்லலாம், பெண்மை பேரையும் நம்ம சொல்லலாம், அதாவது கல்லா அரசனும் சொல்லலாம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியும் சொல்லலாம். கல்வியில எஜுகேஷன் சைட்ல போகும்போது, அதனால எப்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வர 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 நீங்க தொடர்புலயே இருந்துக்கிட்டு நீங்க இந்த புக்ஸுங்க எழுதும்போது நீங்களே வந்து ரைட்டர்ல நிறைய பேர் நீங்க கேட்கறவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட் பர்சனாலிட்டிஸ் டெஃபினெட்லி இருக்கீங்க. இதே மாதிரி பண்ணுங்க. எல்லா இப்போ பாத்தீங்களா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில நடக்குது. எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்களா, அதாவது சங்க இலக்கியங்களில் ஆளுமை திறன், சங்க இலக்கியத்தில் பெண்ணினுடைய மகிமை இப்படின்னு டைட்டில் கொடுத்து பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இப்ப நம்ம வந்து பெண்ணின் பெருமைகளை பத்தி நம்ம எழுதுறோம். அப்புறம் வந்து எதை பத்தி எழுதணும்னாலும் இதுல நமக்கு வந்து நமக்கு சாலிடா கெட்டிங் நம்பர் ஆஃப், இப்ப கல்லுண்ணாமை பத்தி எழுதுனீங்கனால ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்ல அழகா எழுதலாம். அதனால இதெல்லாத்தையும் எடுத்து நல்ல முறையில பயன்படுத்துங்கள், பயன்படுத்தி கொண்டே இருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இல்லை பெரியாரை துணைக்கோடல்ன்ற ஒரு பகுதி இருக்கு, அதை கொஞ்சம் படிச்சிங்க. அது படிச்சிட்டிங்கன்னா எல்லாத்திலையும் எழுதலாம், வேற ஒன்றும் இல்லை. இயமம் நியமமே இந்த மூச்சு பிராணாயாம பாடல்களை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிராணாயாம பாடல்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து விளக்கத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, ஒரே ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் ஒன்று சொல்றேன். அதான் இது ஆர்வத்தினால நான் சொல்ல வரேன். உடனே இது திருமந்திரத்துக்கு அதுக்கு ரெலவெண்டான்னு கேள்வி கேட்டக்கூடாது. மருந்தியலுக்கான, இது பத்திரிகை செய்தி தான், மருந்தியலுக்கான நோபல் பரிசு பெற்ற லூயிஸ் ஜே இக்னோரா ஆழ்ந்த சுவாச பயிற்சியே கொரோனாவிற்கு தீர்வு என்று கூறியுள்ளார். ஆழ்ந்த சுவாச காற்று நுரையீரலுக்கு செல்லுகிறது, அது நுரையீரலை காக்கிறது. அருமையா சொல்லியிருக்காங்க. இத யார் சொல்றாங்க? ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா திருமூலர் வந்து ஏற்கனவே மூச்சு காற்றை பத்தி, திருமூலருடைய மூச்சு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்றை பற்றி அவர் எழுதுனதை கொஞ்சம் தயவு செய்து நீங்க படிங்கன்றதுனால தான் நான் சொல்ல வரேன்.
படிக்க 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 உடலில் உள்ள அத்தனை வியாதிகளையும் நல்லா புரிஞ்சுங்க. உடல் வியாதி அத்தனையையும் பூச்சி காற்றை வச்சே உடலினுடைய வலிமையை காக்கலாம். எல்லா வியாதியும் பூச்சி காற்றுல பிராணாயாம பயிற்சி மூலம் எல்லாமே பண்ணலாம். அப்படின்னு பண்ணும்போது உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு இளமையை காக்க, அதாவது பளிங்கொத்து காயம் பழிக்கினும் பிஞ்சாம் 569வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த பயிற்சியை நம்ம பண்ண சிறந்த ஆற்றல், செயல்திறன் எல்லாமே மேலோங்கும். பளிங்கொத்து காயம்னா முகமே பளிங்கு போல இருக்கும் அப்படின்னு திருமூலர் கூறியிருக்கிறாங்க. அதனால பிராணாயாம பயிற்சி, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 16 மாத்திரை 64 மாத்திரை உள்ள எழுத்து இதெல்லாம் விடணும் அப்படின்னு பார்க்கும்போதே அதனுடைய சுவாச காற்று நம்ம பண்ணும்போது உடலினுடைய இளமையை நம்ம எப்பவுமே காக்கலாம் அப்படின்றது விளக்கம் கூறுறாங்க. அதனால நீங்க வாய்ப்புகள் இருக்கும்போது உதாரணமா இந்த பாடல் எல்லாம் எடுத்துங்க. தயவுசெய்து இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் 565 68 570 71 இதெல்லாம் நேரம் இருக்கும்போது ஒரு கிளான்ஸ் நல்லா படிங்க. படிச்சீங்கன்னா அதாவது இந்த காற்றை எப்படி உள்ள இழுத்து எப்படி நிறுத்தி எப்படி எல்லாம் பண்ணா உடலை சிவக்கும், உள்ளம் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் சீர்மைப்படும். அதுல எல்லாமே இருக்கு. நல்ல 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 பாடல்கள் இருக்கு. அதாவது பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி பிராணன் இருக்கின் பிறப்பு இறப்பு இல்லை, பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபெறு பெற்று உண்டீர் நீரே என்ற பாடலிலே நீங்க பாத்தீங்கன்னா பிராணாயாம பயிற்சியை ஈடுபாடு செய்ய செய்ய பிறப்பு இறப்பினை கடந்து உயிர்நிலைக்கு செல்வதுடன் இறைவனை நினைத்த போது பிராணன் மனதுடன் தலையில் ஒன்று கூடும். தலையில்னா அதான் நான் நீங்க யோகா பண்றவங்களுக்கு தெரியும், துரிய பயிற்சி, பிராணாயாம பயிற்சியிலே முக்கியத்துவம். மூச்சு காற்றை அதாவது கட்டுப்படுத்தி நிதானமாக அதனுடைய சுவாச பயிற்சியினுடைய நேரம் காலத்தை வச்சு பண்ணும்போது நுரையீரலுடைய செல்கள் அத்தனையும் நாம் ஆக்கமும் ஊக்கமும் பெற்று இறைநிலையோடு நாம் இணைந்து இனிமையாக வாழ திருமூலர் பல வழிகளில் நமக்கு வழிகாட்டியுள்ளார். அதனால நாம முடிஞ்ச வரையில் நல்லபடியா படித்து நாம் கற்ற கல்வியை நம்மளோட போயிடாம இந்த கல்வியை மற்றவர்களும் புகட்ட வேண்டும், நன்னெறிப்படுத்த வேண்டும், நல்ல நிலைமையில் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும். தனிப்பட்ட மனிதரை நாம் அனைத்து அறிவுரை கூறனா எடுத்துக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த சப்ஜெக்ட் எழுதி படிச்சதுனால நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பல தத்துவங்களையும் பல விளக்கங்களையும் பல அறிஞர் பெருமக்களையும் நாம் இதை கேட்டு பயனுற்று இருக்கிறோம். அதனால இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல நிறைய பேர் எடுத்து அறிமுகம் பண்ணா இது ஆன்லைன்லயே நிறைய போகலாம். இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடுத்து வரக்கூடிய பேட்சுக்கும் இல்ல இப்ப கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைய ஸ்டூடெண்ட்டுங்களை சேருங்க. இதனால இது அரசு துறையினும் போது பல மாணவர்கள் உருவாக மற்றதெல்லாம் நம்ம மறந்துடுவாங்க. நாலேஜ் இஸ் பவர். நமக்கு ஒரு சிறந்த அறிவு கிடைக்குது. நம்ம நம்ம திருக்குறள் நமக்கு எல்லாருமே படிச்சதுனால நம்ம அறிஞ்சதுனால நிறைய நம்ம திருக்குறளோட ஐக்கியமாயிட்டோம். திருமந்திரத்திலையும் விளக்கங்கள் பிரமாதமா இருக்கு. திருமந்திரத்துல மருத்துவம் எக்கச்சக்கமான மருத்துவ சிந்தனைகள் நிறைய இருக்கு. உடலினுடைய யோக பயிற்சிகள் நிறைய இருக்கு. வாழ்வியல் நிறைய இருக்கு. இதுல பன்முக திறமை என்பது நம்ம ஓவரால் பல ஆங்கிள் நம்ம இதை அலசி பார்க்கிறோம். அதனால இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம கற்க முயல வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக உதவிகளை புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டுகிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதாவது நீங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டா 2 மணி நேரம், நானே நினைச்சேன் 2 மணி நேரம் எப்படி உலகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் அறிவில் சிறந்தவர்கள், ஆன்மீகத்தை அறிந்தவர்கள், தொலைநோக்கு எண்ணங்கள் உள்ளவர்கள். இவர்கள் கூட நம்மளால பண்ண முடியுமான்னா முயன்று இருக்கிறேன், முயற்சி செய்திருக்கிறேன். அல்ல இதெல்லாம் இறைநிலை தான். இப்போ திருமூலரே இறைவன் என்னை படைத்தேன்னு தமிழ் செய்வதற்கேன்னார். ஏதோ என்னை உரைப்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நாம இதெல்லாம் நினைச்சுக்கலாம். இதை அருமையான முறையில ஒருங்கிணைத்து கொடுத்த பவித்ராவுக்கு உண்மையில மனமார்ந்த நன்றி. இதுக்கு பின்னணியில
ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய உளமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மகாலட்சுமி அம்மா வந்து ஒரு நன்றி இதை வந்து தொகுத்து நன்றி உரையா கூறணும்னு விரும்புனாங்க. அவங்களுக்கு சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல வந்து இதுல கலந்துக்க முடியல. வேணுமா? அவர்களுடைய சார்பாகவும் நான் கொடுத்து வர்றேன். திருமந்திரத்தினுடைய இருக்கையின் சார்பாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி திருமூலர் இருக்கையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட வந்து இந்த வகுப்புகளை வந்து நிறைவு செய்யறாங்க. இதுல வந்து இன்னொரு சின்ன ஒரு கோரிக்கை என்னன்னா, இது வந்து நான் சொல்லக்கூடிய பர்சனல். இப்போ வந்து 20 ரூபாய்க்கு வாங்கி நல்லாத மனசார குடிங்களா? இப்போ இது இருக்கு இல்லைங்களா, நம்ம இன்னொரு கணேசன் வந்து அவர் ஒரு மையத்தின் மூலம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மையத்துல நாம இணைஞ்சு பண்ணணும் போது தயவுசெய்து கொஞ்சம் இந்த பவித்ரா அம்மாவே கான்டாக்ட் பண்ணுங்க. அதுலயே அப்படியே லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதுல வந்து சனி ஞாயிறுல அவங்க டைமிங்ஸ் எப்படின்றத நான் கேட்டுக்கிட்டு பண்றதை தொடர்ந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் கேட்கும்போது நமக்கு வந்து கோஆர்டினேட்டர் வந்து பவித்ரா மேடம் தான். அதனால அவங்ககிட்ட நீங்க கேளுங்க. கேட்டதுக்கு எல்லாரால உதவிகள் வந்து அவங்க மூலமா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்களாலான முழு உதவிகளையும் நாங்க செய்ய காத்துக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். உங்களை அனைவரும் சரி, ஏதாவது கேட்கணும்னு விரும்புறீங்களா? இல்ல சோ இதை வந்து அருமையான முறையில இந்த இணையதளம் மூலமாக அருமையா அதை வந்து நீங்க செவிமடுத்தி அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் இறைநிலை நல்ல அருளையும் உடல் சக்தியையும் உள்ள சக்தியையும் மனசக்தியையும் சிறப்பாக வழங்க வேண்டும் என்று இறைநிலை வேண்டி கேட்டு இத்துடன் என்னை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி. நல்லா சொல்லி கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப எளிமையாக நன்றாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. வாழ்க்கை நாங்க எங்க கடமையை இனிமே செய்வோங்க ஐயா. வாழ்க்கை ஐயா ஸ்டாப் பண்ணிடலாங்களா ஐயா? யாருக்காவது ஏதாவது சொல்லுங்களா? இல்லைங்க, போதும். நன்றி. எல்லாருக்கும் நன்றி.